Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஷிங் யூத். லாஸ்ட் எபிசோட்ல ஆன்ஷி டாஃபின் டெம்பிளுக்கு போயிட்டு மாங்கோட சோலோட துகள்கள் எல்லாத்தையுமே கொண்டு வச்சிருப்பாங்க. அப்போ மாங் ஆன்ஷி கிட்ட பேசின மாதிரி ஆன்ஷிக்கு தோணுது. ஆன்ஷி மாங் கிட்ட எனக்கு எங்க போறது என்ன பண்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. அப்ப மாங் சொல்றாங்க, உண்மையை சொல்லப்போனா நான் உன்னோட மாஸ்டரும் கிடையாது, நீ என்னோட ஸ்டூடெண்டும் கிடையாது. நம்ம ரெண்டு பேருமே ஒரே வழியில சேர்ந்து பயணம் பண்ணோம், அவ்வளவு மட்டும்தான். இப்போ என்னோட ரோட் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால நான் அங்க இருந்து காணாம போயிட்டேன். ஆனா உன்னோட ரோட் இன்னும் முடிஞ்சு போகல, நீ இன்னும் போக வேண்டிய வழி நிறையவே இருக்கு, நீ தனியாதான் அதுல பயணம் செஞ்சாகணும்னு. ஆன்ஷியும் இல்ல மாங் என்னால முடியாது, என்னால தனியா பயணம் செய்ய முடியாது, எனக்கு உங்க கூட தான் இருக்கணும், பிளீஸ் மறுபடியும் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஹான்சி டெம்பிளுக்கு போயிடலாம் அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. ஆனா மாங் இல்லடா உன்னோட வழி இன்னும் நிறைய இருக்கு, என்னோட வழி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்களா. ஆனா ஆன்ஷி அழுதுகிட்டே இல்ல போகாதீங்க மாஸ்டர் போகாதீங்க மாஸ்டர் அப்படின்னு கதறி கதறி அழுது அந்த துகள்களை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அவங்களால பிடிக்க முடியலையா, அதனால ரொம்ப ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, ஆன்ஷி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க அவங்க அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சு. அப்படி மழையில ஒரு நாள் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும் போது மாங் போயிட்டு கொடையை பிடிச்சிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, மழையில உன்னோட கண்ணீர் தெரியாது அப்படின்றதுக்காக நீ அழுற அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இது எல்லாமே நிறைய நாளைக்கு நிரந்தரம் கிடையாது, இது எல்லாமே சரியாயிடும் என்ன நம்ப அப்படின்னு. அதனால ஏங்கி ஏங்கி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி என் கூட வந்துருங்க மாங் அப்படின்னு. ஆனா மாங் போயாச்சு இல்ல, அதனால உங்களோட அட்வைஸ நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மாஸ்டர் டாஜு எல்லார் கூடயுமே சேர்ந்து கோல்டன் சவப்பெட்டி இருக்கும்ல அதை எடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ டெம்பிளுக்கு மேல இருந்து கோல்டன் துகள்கள் பறந்து போறத பாக்குறாங்களா. டியான் சொல்றாங்க இங்க ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு, அதனால டாஜு எந்த ரிச்சுவலா இருந்தாலும் சரிதான், ஆன்ஷியை நான் இங்க இருந்து உயிரோடி போக விட மாட்டேன் அப்படின்னு அவனை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. ஆனா டாங்லியான், டியான், குயின்லி மூணு பேரும் நின்னுட்டாங்க. டாங்லியான் சொல்றாங்க, அப்படின்னா ஆன்ஷி அவனோட ஊருக்கு திரும்பி போகாம இங்க வந்து மாங்குக்காக ரிச்சுவல்ஸ் பண்றதுக்காக தானான்னு. டியானு ஆமா மாஸ்டர் எப்பவுமே எங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களோட சொந்த ஊர் யூஷி அப்படின்றது, அதனாலதான் ஆன்ஷி அவங்களோட கடைசி துகள்களை இங்க கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சிருப்பான் போல. சோ ஆன்ஷி இங்க எந்த கெட்ட எண்ணத்திலயுமே வரலன்னு சொல்றாங்க. குயின்லியும் அப்படின்னா அவன் அவனோட மாஸ்டரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான், அவங்களோட மாஸ்டரோட சோலுக்கு நிம்மதியா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான், அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாங்களா. டியானு ஆமா அவன் கெட்டவன் கிடையாது, அவன் டீமன் கிடையாது, என்னோட மாஸ்டர் ஒரு டீமனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது, என்னோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் செய்ய போறேன், ஆன்ஷி கெட்ட பையன் கிடையாது, ஆன்ஷி டீமன் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஆன்ஷி வெளியில வந்து ஹீரோ கிட்டையும் ஊஜி கிட்டையும் வாங்க போகலாம்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவும் நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபேஸ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறத நிறுத்துறியா, நாங்க எல்லாத்தையுமே பாத்துட்டோம், உனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வெளிப்படையா சொல்லுன்னு. அதுக்கு ஆன்ஷியும் எனக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, நான் நினைச்சேன் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு, ஆனா இந்த மாதிரி நான் உடைஞ்சு போய் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல, இனி என்னோட பாதையை நான் தனியா தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு மாஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இனி நான் என்னோட வழியில தனியா தான் நடந்து போகணும்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவும் உன்னோட மாஸ்டர் நிறைய விஷயங்கள்ல கரெக்டா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல அவரு கரெக்ட் கிடையாதுன்னு. ஆன்ஷியும் என்னடா சொல்ற அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. அப்போ ஊஜின் வந்துட்டு ஆமா நீ தனியா நடந்து போக போறது கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே உன் கூட வர போறோம்னு. ஆன்ஷிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, மாஸ்டர் நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் உங்களோட சோலை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன், அப்படியாச்சும் நீங்க என் கூட கடைசியா ஒரு தடவை பேச மாட்டீங்களான்னு. அதுவும் நடந்துருச்சு, அதுக்கப்புறமா நான் தனியா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது உண்மை கிடையாது, இப்போ எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட பாதை எவ்வளவு டேஞ்சரா இருந்தா கூட என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறதுனால நான் கண்டிப்பா சர்வே பண்ணிடுவேன், சந்தோஷமா சேஃபா இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் என் கூட இருந்ததுக்கு தேங்க்யூ மாஸ்டர், இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ ஆன்ஷி ஊஜி மூணு பேருமே சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது டாஃபின் டெம்பிளுக்கு வெளியில வந்துடுறாங்க. அங்க நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோ கேக்குறாங்க இவங்க தான் உன்னை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்களேன்னு. ஆன்ஷியும் ஆமான்னு சொல்றாங்க. ஊஜியும் என்னால இவங்களோட ஃபார்மேஷனை முறியடிக்க முடியும், நான் வேணா இவங்க கூட சண்டை போட்டு இந்த ஃபார்மேஷனை முறியடிக்கவான்னு. ஹீரோவும் நீ ஜயசிட்டியோட ஸ்டூடெண்டா மாற போறேன்னு கிளம்பி வந்திருக்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் கிளான் கூட சண்டை போட்ட அப்படின்னா
அப்படின்னா உன்னை எப்படி அவங்க ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஊஜியும் நான் தான் இன்னும் ஜய சிட்டியோட அபிஷியல் ஸ்டூடெண்டா மாறவே இல்லையே, அது மட்டும் இல்லாம டாங்லியா நீங்க வந்தான்னு வச்சுக்கோயே நான் உடனே சண்டை போடுறதை நிறுத்திட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். அதனால ஜய சிட்டிக்கு நான் இவங்க கூட சண்டை போட்டேன் அப்படின்ற விஷயம் தெரிய போறது கிடையாது தானேன்னு இது கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆன்ஷியும், ஆனா இது ட்ரூத் ரிவீலிங் ஃபார்மேஷன், இத பிரேக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு. ஊஜியும் நான் சண்டை போட்டு பாத்துட்டேன் அப்படின்னா தெரிஞ்சிட போகுது நான் பிரேக் பண்ண முடியுமா முடியாதானே, அதனால நான் சண்டை போட போறேன் அப்படின்னு உள்ள போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மாஸ்டர் டாஜு அதுல உட்கார்ந்துட்டு தானே இந்த ஃபார்மேஷன் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நீ யாரடா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் நான் தான் ஸ்னோஃபால் வில்லாவோட 2வது ஓனர் ஜய ஊசின்னு. ஹீரோக்கு ஐயோ எரும மாடு, என்னோட வில்லால எப்படா நீ 2வது ஓனர் ஆன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாஸ்டர் டாஜுவும் நீ எதுக்காக நடுவுல வர அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் நாங்க ஒண்ணு நடுவுல வரல, நாங்க போயிட்டு இருக்க வழியில நீங்க தான் நடுவுல வந்தீங்கன்னு சொன்ன உடனே மாஸ்டர் டாஜுவும் லூச பையனா இருப்பான் போல அடிங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ஊஜியும் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு மாஸ்டர் டாஜுவும் நீ லே கிளான சேர்ந்தவன் தானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜிக்கு செம ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு. அதனால நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையா, நான் ஸ்னோஃபால் வில்லாவோட 2வது ஓனர் ஜய ஊஜி அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்ன நேம் அப்படியே 2வது மாத்தி சொல்றாங்க. டாஜுவும் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன்னோட நேம் ஜய ஊசி அப்படின்னு சொன்ன, இப்ப என்ன ஜய ஊஜி அப்படின்னு மாத்தி சொல்ற, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் அது உங்களுக்கு தப்பா கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், என்னோட நேம நான் ஒண்ணு மாத்தி சொல்லலன்னு. மாஸ்டர் டாஜுவும் கடைசியா உன்னோட நேம் என்ன நீ சொல்ல வர அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் நான் ஸ்னோஃபால் வில்லாவோட 2வது ஓனர், என்னோட நேம் ஜய ஊசின் அப்படின்னு இப்போ மறுபடியும் மாத்தி சொல்றாங்க. ஹீரோக்கு இதை கேட்ட உடனே ஐயோ ஆன்ஷி தயவு செஞ்சு அவனை போய் தரத்தர நீங்க இழுத்துட்டு வந்துறியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷியும் இல்ல அவன் பண்ண வேலைக்கு அவன் அடி வாங்கட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு அடிக்க விட்டுடுறாங்க. இந்த பக்கம் மாஸ்டர் டாஜு நீ ஃபர்ஸ்ட் ஜய ஊசு அப்படின்னு சொன்ன, 2வது ஜய ஊஜி அப்படின்னு சொன்ன, 3வது ஜய ஊசின்னு இப்ப சொல்ற, ஒழுங்கா யோசிச்சு சொல்லு உன்னோட நேம் என்ன அப்படின்னு திரும்பவும் கேக்குறாங்களா. ஊஜிக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல பொய் சொல்ல முடியாதுன்னு, அதனால விடுங்கப்பா என்னோட நேம் ஊஜி, நான் தண்டர் போல்ட் கிளான சேர்ந்தவன், உங்களோட இந்த ட்ரூத் ரிவீலிங் ஃபார்மேஷனை பிரேக் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் போதுமா அப்படின்னு கேட்ட உடனே மாஸ்டர் பிரேக் பண்ணி பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்க ஒரு சண்டை நடக்குது. ஹீரோ கேக்குறாங்க நீ என்ன நினைக்கிற இவன் எத்தனை பேரை அடிச்சு தள்ளுவான்னு, அதுக்கு ஆன்ஷியும் ஒருத்தர கூட கிடையாது, இவனால இந்த ஃபார்மேஷனை தொடக்கூட முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஸ்னோஃபால் வில்லாவோட 2வது ஓனர் இவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு. ஆன்ஷிக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலி 7 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு எதிரா நிக்கிறாங்க. சோ ஊஜி அதாவது ஸ்னோஃபால் வில்லாவோட 2வது ஓனர் ஜய ஊசு இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரே ஆள் 7 பேரா மாறி சண்டை போட வேண்டியது இருக்கு. சோ அந்த டெக்னிக் எல்லாம் அவனுக்கு தெரியாது, அதனால அவன் தோத்து போறதுக்கான சான்ஸ் தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே ஊஜியும் பயங்கரமா அடி வாங்கி கீழே விழுறான், ஆனாலும் அவன் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான்ல, அதனால அவனோட இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா எழுந்திருச்சு நின்னு சண்டை போடுறானா. அப்போ சுத்தி வந்துட்டு இருக்க 6 பேருமே மேல போயிட்டு ரவுண்டா பயங்கரமா வேகமாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்ஷியும் இது ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு, அவங்க ஃபார்மேஷனை கம்ப்ளீட் பண்ண போறாங்க, ஊஜியால இதை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நடுவுக்குள்ள ஓடி போய் ஊஜியை தூக்கி வெளியில போட்டுட்டு ஆன்ஷி சண்டைக்கு நிக்கிறாங்க. ஹீரோவும் போதும் இதுக்கு மேல நீ சீன் போடாத வா பின்னாடி தள்ளி போய் நிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம ஆன்ஷி அவங்களோட விரலால என்னெல்லாமோ பண்றாங்க, அதனால அந்த ஃபார்மேஷன் லைட்டா முறிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் ஊசாங் சிட்டில இருக்கவங்க யூஷி சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்காங்கல்ல ஆன்ஷி பிடிச்சிட்டு போறதுக்காக. அப்ப அவங்க மேப்பை பார்த்துட்டு என்ன இந்த வழியில யாருமே வந்ததுக்கான அடையாளமே தெரியலையே, நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்க ஊசாங் சொல்றான் நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமா. அதுக்கு சாய் சொல்றான் நீ 3 கேட் சிட்டில 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல இருந்த, அதனாலதான் நம்ம இங்க லேட்டா வந்துட்டு இருக்கோம், உன்னை யாரடா அங்க ரெஸ்ட் எடுக்க சொன்னது, நம்ம யார தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுமா, 32 ரக்ஷா ஆர்ட்ஸ் தெரிஞ்ச பையனை தேடி போயிட்டு இருக்கோம், அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சான் அப்படின்னா நம்ம இழந்த ஸ்டேஜ மறுபடியும் நம்ம பிடிக்கலாம். ஆக்சுவலி ஜய சிட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊசாங் சிட்டி தான் இந்த உலகத்திலேயே சான்சி சிட்டிக்கு அடுத்த பெரிய சிட்டியா இருந்துச்சு. ஆனா எப்ப ஜய சிட்டி வந்துச்சோ அப்பவே ஊசாங் சிட்டி அதோட பவரை இழந்துடுச்சு. சோ மறுபடியும் நாங்க பவருக்கு வரணும் அப்படின்னா எங்களுக்கு நீ மட்டும் தான் இருக்க, ஒன்னதான் நாங்க நம்பி இருக்கோம், ஆனா நீ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருந்துட்டு இருந்த அப்படின்னா எப்படி நம்மளோட ஊசாங் சிட்டியை திரும்பவும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்களா. இப்போ ஊசாங் கேக்குறான் இதெல்லாம் எதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல, என்ன நம்பிதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க, அந்த பையனை பிடிக்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இதுக்கு முன்னாடி போய் பிடிச்சிருப்பேனேன்னு. சாய்க்கு ஐயோ நான் வர்ற வழியெல்லாம் இததாண்டா முதல்ல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு. ஊசாங்கும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேக்குற
யோசிக்கிறாங்களா? சாய் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, கடவுளே எதுக்காக எங்களை இந்த மாதிரி ஒரு முட்டாள நம்பி இருக்க வச்சீங்க? இவன் நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றான், ஆனா இந்த மாதிரி முட்டாளா அறிவு கெட்டு போயிருக்கானே, இவனை நம்பியா நாங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஊசாங் அங்க இங்க திருதிரன் முழிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆன்ஷி ட்ரூத் ரிவீலிங் ஃபார்மேஷனை லைட்டா பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட நேம் தான் ஊசின், நான் இந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. மாஸ்டர் டாஜு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆன்ஷியோ, மாஸ்டர் எதுக்காக நீங்க உங்களோட கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? கண்ணை திறந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாஸ்டர் டாஜு கண்டுக்கவே இல்லையா, கண்ணை மூடியே வச்சிட்டு இருக்காங்களா? இந்த ஃபார்மேஷனை கண்ணை திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ண முடியும், அதுக்காக தான் ஆன்ஷி ட்ரை பண்றாங்க. ஆனா மாஸ்டர் டாஜு கண்ணை திறக்காத உடனே ஆன்ஷி என்ன பண்றாங்க அப்படின்னா மணிகொண்டு டெக்னிக் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி 6 பேர் ஆன்ஷி சுத்தி வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அந்த மணிகொண்டை வச்சு ட்ராப் பண்றாங்களா? இத பார்த்த உடனே ஊஜி கேக்குறாங்க, அப்படின்னா ஆன்ஷி இந்த ஃபார்மேஷனை முறியடிச்சிட்டானா நம்ம வின் பண்ணிட்டோமான்னு. அதுக்கு ஹீரோவும் இல்ல, இந்த ஃபார்மேஷன் இன்னும் பிரேக் ஆகல, மாஸ்டர் டாஜு தான் இத பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவரை தோக்கடிச்சா மட்டும் தான் இந்த ஃபார்மேஷன் முழுசா முடியும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் மணிகொண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க எல்லாருமே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட இன்னர் டீமன் வெளியில வந்துட்டு இருக்கு. ஆன்ஷி அவங்களோட இன்னர் டீமனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மாஸ்டர் டாஜு கிட்ட சொல்றாங்க, மாஸ்டர் டாஜு நீங்க இப்ப கண்ணை திறந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாவே இவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்கன்னு. ஆனாலும் மாஸ்டர் டாஜு கண்ணை திறந்து பார்க்கலையா, அதனால ஆன்ஷி அவங்களோட அபைசல் ஐயை யூஸ் பண்றாங்க. மாஸ்டர் டாஜு எதுக்காக நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட கண்ணை ஓபன் பண்ணவே மாட்டேன்னு. ஆன்ஷியோ நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1.5 மணி நேரம் நீங்க கண்ணை திறக்காம இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எல்லா சிஷியர்மார்களும் இறந்து போயிருவாங்க. சோ தயவு செஞ்சு கண்ணை ஓபன் பண்ணிடுங்க, இவங்களோட உயிரை காப்பாத்துங்கன்னு. இதனால மாஸ்டர் டாஜுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, கண்ணை இறுக்கமா மூடி வைக்கிறாங்க. அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கண்ணை திறந்து எல்லா மணிகொண்டையுமே பிளாஸ்ட் பண்ணி விட்டுடுறாங்க. சோ எல்லாருமே இப்ப ஃப்ரீ ஆயாச்சு. ஆன்ஷி சொல்றாங்க, உங்களோட மனசு சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா யாராலையுமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்கன்னு. மாஸ்டர் டாஜு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷியோ நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்ன மாங்க அவங்களோட ஹான்சி டெம்பிளுக்கு கூட்டிட்டு வந்த 4வது மாசத்துல நீங்க என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தீங்க. 7 நாள் என் மாஸ்டர் கூட சண்டை போட்டு என்ன எப்படியாவது வெளியில துரத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க, ஆனா கடைசியா உங்களால ஜெயிக்க முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்கன்னு. மாஸ்டர் டாஜு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு ஆன்ஷியோ ரொம்ப நாளாவே தெரியும், நீங்க என்ன கொலை பண்றதுக்காக நினைச்சீங்கன்னு. மாஸ்டர் டாஜு இப்பவும் அது மாறி போகல, இப்பவும் நான் உன்னை கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களோட உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியுமே யூஸ் பண்ணி ஒரு பிக் பாடியை கிரியேட் பண்றாங்க. இந்த டெக்னிக்கோட நேம் வஜ்ரா பாடி. ராமாயணத்துல எல்லாம் இந்த வஜ்ரா அப்படின்ற நேம் நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட மீனிங் ஸ்ட்ராங் அப்படின்றது அர்த்தம். ஊஜியும் இது எந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இது வஜ்ரா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லாத்துலயும் ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி இருக்கும். ஆன்ஷி ஒரு மணிகொண்ட டெக்னிக் யூஸ் பண்ணால, டாஜு அதையே அவனோட உடம்புக்கு யூஸ் பண்றாங்க. வஜ்ரா டெக்னிக் இது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆன்ஷியோ மாங்கி கிட்ட இந்த டெக்னிக்க பத்தி சொல்லிருக்காங்க, இதை என்னால ஈஸியா முறியடிக்க முடியும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆன்ஷியால மாஸ்டர் டாஜுவோ ரொம்ப அட்டாக் பண்ணவே முடியல, அவங்க தோத்து தான் போய்கிட்டே இருக்காங்க. மாஸ்டர் டாஜுவோ உங்களோட கையால ஒரே ஒரு குத்து தான் குத்துறாங்க, ஆன்ஷி பறந்து போய் கீழே விழுறாங்க. உடனே ஹீரோ ஊஜோவும் போயிட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்ஷியோ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், அவனோட உடம்பு இப்ப ஸ்டீல் மாதிரி இருக்கும், உன்னால அவரை அட்டாக் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு ஆன்ஷி சொல்றாங்க, ட்ரூத் ரிவீலிங் ஃபார்மேஷனை நான் முறியடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவரோட வஜ்ரா பாடியை நான் ஒண்ணும் இல்லாம பண்ணணும், சோ நான் அவரோட வஜ்ரா பாடியை உடைக்க போறேன் அப்படின்னு வேகமா போய் ஓங்கி ஒரு குத்து குத்துறானா. அங்க இருந்து மாஸ்டர் டாஜு அவங்களோட வஜ்ரா பாடியை யூஸ் பண்ணி ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க. சோ 2 பேருமே செம்ம ஃபைட் கொடுக்கறாங்க. ஆனா அந்த சண்டையில மாஸ்டர் டாஜு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த பக்கம் டாங்லியான் யாருமே கேட்டுக்கு உள்ள போகல, எல்லாருமே வெளியில தான் நின்னுட்டு இருக்காங்க. குயின்லி கேக்குறாங்க, நம்ம எதுக்காக கோல்டன் சவப்பெட்டி இங்க கொண்டு வந்திருக்கோன்னு. அதுக்கு டாங்லியானும், ஏன்னா இதுதான் ஆன்ஷியோட எல்லா பவரையுமே கண்ட்ரோல் பண்ணும், இங்க இருந்து அவனை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா இதுக்குள்ள அடைச்சுதான் கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு, டீமன் கிளானோட ஹெட்டுக்குனே இது உருவாக்கப்பட்டதுன்னு. அந்த நேரத்துல பின்னாடி இருந்து வாங்க கேக்குறாங்க, அப்படியா டீமன் கிளான்ல இருக்கவங்களா உங்களால இதுல அடைக்க முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? டீமன் கிளான பத்தின ரூமர்ஸ் நிறைய இடத்துல பரவி இருக்க போலயே அப்படின்னு கேக்குறாங்க. டாங்லியான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நீ எப்படா இங்க வந்த? உன்னோட ஃபுட் ஸ்டெப் எதுவுமே எங்களுக்கு கேட்கவே இல்ல, நீ என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி மேல வந்து உட்கார்ந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. வாங்கும் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே குயின்லி கேக்குறாங்க, நீங்க தான் சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே செஞ்சுதானு. வாங்கும் ஆமான்னு சொல்றாங்க. டியானு மாங்குக்காக தானே இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு வாங்கும் ஆமான்னு சொல்லிட்டு, அவனை டீமன் அப்படின்னு எல்லாருமே தப்பா பேசினது மட்டும் இல்லாம அவனை கொலை பண்றதுக்காக கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அவனை எதுக்காக இந்த உலகம் இப்ப கூட துரத்திட்டு இருக்கு அப்படின்றத எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க.
சொல்றாங்களா குயின்லியும். ஏன்னா அவங்க நம்மளோட எதிரிகள், டீமன் கிளான் அப்படின்றது நம்மளோட எதிரிகள் தானே, பாலி சிட்டி அவங்க அட்டாக் பண்ண வந்தவங்க தானே அப்படின்னு சொல்றாங்களா. வாங்கும் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது நீங்க நேர்ல பாத்தீங்களா? உங்க யாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியாது, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. டாங்லியானோ அப்ப என்ன நடந்துச்சு அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. வாங்கும் ஏன் உன் மாஸ்டர் உனக்கு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேக்குறதுக்கு டாங்லியானோ என்னோட மாஸ்டர் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா அப்படியே பேசினா கூட அவங்க ஈடிங் ஷிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி தான் இருக்கும், அதுதான் எனக்கு எப்பவுமே கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு. குயின்லியும் என்னோட அப்பாவும் அப்படிதான், அவங்க எப்பவுமே ஈடிங் ஷிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க, எனக்கு ஏன் அப்படின்றதே புரியாது, அவங்க நம்மளோட எனிமி தானே, எதிரிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண கூடாதுனே, ஆனா என் அப்பா எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்கன்னு. இத கேட்டு சிரிச்சுட்டே வாங்க சொல்றாங்க. பாலிடிங் சிங்கா 2 பேருமே எவ்வளவு நல்லவங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களை மாதிரி அவங்க கேக்குற விஷயங்களை நம்புற ஆட்கள் கிடையாது, கண்ணால பாக்குற விஷயங்களை மட்டும்தான் நம்புவாங்க, அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது, அவங்க பார்த்த எந்த விஷயங்களையுமே நீங்க பாக்கலன்னு சொல்றாங்க. டாங்லியானோ அப்படி என்னதான் நடந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்களே அப்படின்னு கேக்குறதுக்கு வாங்கும் அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருக்கு, நீங்க தான் உங்களோட முடிவை எடுக்கணும், உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடங்கன்னு சொல்றாங்க. டாங்லியானோ என்னோட மனசு என்ன சொல்லுது அது எனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறாங்களா. அதுக்கு வாங்கும் நீ மாஸ்டர் டாஜு கூட வந்த, ஆனா உள்ள போகாம இன்னுமே வெளியில நின்னுட்டு இருக்க அப்படின்னா உன்னோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உன்னை உள்ள போக விடாம எது தடுத்து நிறுத்துதோ அதை நம்பு அப்படின்னு சொல்றாங்க. டாங்லியானுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது, இந்த பக்கம் மாஸ்டர் டாஜுவும் ஆன்ஷியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்போ ஆன்ஷி மாஸ்டர் டாஜுவோ குத்து குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே சொல்றாங்க, என்னோட மாஸ்டர் இறந்து போனதே ஒன்னாலதான், நீ அவரை பிரஷர் கொடுத்ததுனாலதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு. உடனே மாஸ்டர் டாஜு ஹெவியா ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு ஆன்ஷியை பார்த்து சொல்றாங்க, அவரு மட்டும் ஒன்ன மாதிரி ஒரு டீம் ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாரு, அவர் ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணாருல அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு. அப்போ டியான் நடுவுல வந்து சொல்றாங்க, அவன் ஒண்ணும் ஈவில் கிடையாது, ஆன்ஷி ரொம்ப நல்லவேன்னு. ஊஜியும் ஆமா அவனை நீ அடிக்கணும் அப்படின்னா என்ன தாண்டி தான் நீ போய் அடிக்கணும் அப்படின்னு நடுவுல வந்து நிக்கிறாங்க. ஆன்ஷி சொல்றாங்க, மாஸ்டர் என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்காங்க நான் ஈவில் ஹார்ட்டோட பிறந்தேன், அதனாலதான் புத்திசம் என்னால படிக்க முடியல, அதுக்கு பதிலா மாஸ்டர் 32 ரக்ஷா சீக்ரெட் ஆர்ட்ட படிக்க வச்சாங்க, அதை வச்சு என்னோட மைண்ட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோட டீமனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, சோ நான் டீமன் கிடையாது, என்ன பார்த்து டீமன் அப்படின்னு சொல்ற தகுதி உனக்கு கிடையாதுடா, நீ யாருடா என்ன டீமன் சொல்றது அப்படின்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆன்ஷியால வஜ்ரா பாடிக்கு பின்னாடி நிக்க முடியலையா, அதனால ஆன்ஷியோட கழுத்தை டாஜு பிடிச்சு நெரிக்கிறதுக்காக போறாங்க. செத்தடா இன்னையோட அப்படின்னு ஒரு குத்து குத்த போறாங்களா, அந்த நேரத்துல டாங்லியான் பறந்து வந்து அவரோட ஹிடன் வெப்பன் எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. குயின்லி ஊஜி தொலைச்சால ஷாபு ஸ்வாட் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஊஜி சந்தோஷமா வாங்கிக்கிறான். மாஸ்டர் டாஜு கேக்குறாங்க, ஜயசிட்டியும் எனக்கு எதிரா ஒரு டீமனை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போட நினைக்கிறீங்களான்னு. அதுக்கு டாங்லியானோ ஜயசிட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இது என்னோட சாய்ஸ், அவன் ஈவில் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் என்ன தப்பு பண்ணா அவனை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. டியானோ ஆமா அவன் எந்த தப்புமே பண்ணல, அவன் நல்லவன் தான் சொல்றாங்க. மாஸ்டர் வாங்க உங்க எல்லாருக்கும் என்னடா தெரியும், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கன்னு. அதுக்கு குயின்லி சொல்றாங்க, எங்க யாருக்குமே 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அதே மாதிரி தானே அவனுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அவனுக்கு வெறும் 5 வயசுதான், அந்த நேரத்துல அவன் எந்த தப்புமே பண்ணல, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே மாஸ்டர் டாஜுக்கு இன்னும் கோவம், அவனோட கண்ணு எல்லாமே கலர் மாற ஆரம்பிக்குது, அதை ஹீரோ மட்டும் தான் நோட் பண்றாங்க, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு சொல்றாங்களா. அதே மாதிரியே மாஸ்டர் டாஜு அவங்க கூட வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரோட எனர்ஜியையுமே உள்ளெழுதுகிட்டு அவங்க ஒரு பெரிய வஜ்ரா பாடியா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஈடிங் ஷி எனக்கு கூட சண்டை போடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல, நீ என்னோட மாஸ்டரை கொலை பண்ணிட்ட, ஆனா என்னால ஒன்னும் பழி வாங்க முடியல, அதுக்கு பதிலா உன் பையனை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு செத்து போடான்னு நேரா ஆன்ஷியை பார்த்து அடிக்கிறதுக்காக கிளம்பி வரான். அப்ப ஆன்ஷியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டாங்லியான் டியான் குயின்லி 3 பேருமே சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாஸ்டர் டாஜு எல்லாரையுமே அடிச்சு கீழே தள்ளி போட்டுடுறாங்க, எல்லாரும் கீழே விழுறாங்க. ஆன்ஷிக்காக எல்லாரும் சண்டை போடுறாங்கல்ல, இத ஆன்ஷியால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால மாஸ்டர் டாஜுவோட கையை பிடிச்சு ஒரு திருகுறாங்க. அதுக்கப்புறமா மாஸ்டர் டாஜுவோட எல்லா பவர்ஸையுமே கண்ட்ரோல்குள்ள வச்சுட்டு ஆன்ஷி சொல்றாங்க, என் அப்பா ரொம்ப நல்லவர், அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா பாலை நாட்டை அட்டாக் பண்ணது மட்டும்தான், அவர் அப்படி அட்டாக் பண்ணும்போது நிறைய பேரோட உயிர் போச்சு, அந்த உயிர் போனதுக்காக நான் இப்போ பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னோட அப்பா மேல இருக்கக்கூடிய கோவத்துல உங்களோட இன்னர் டீமனை யூஸ் பண்ணி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களா, உங்களோட டீமனை நான் இப்ப அழிக்க போறேன் அப்படின்னு காம்பன்சேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்களா. அதை யூஸ் பண்ணும்போது ஹீரோ சொல்றாங்க, இது ரொம்பவே ஆபத்தானது, ஆன்ஷி நீ இதை பண்ணாத, இதனால உனக்கும் ஆபத்து வரும்னு. அதுக்கு ஆன்ஷியும் இதை நான் பண்ணிதான்
ஆகணும் அப்படின்னு அந்த டெக்னிக்க பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறாங்க. மாஸ்டர் டாஜு இப்ப நார்மல் ஆயிடுறாங்களா? மாஸ்டர் டாஜு கிட்ட ஆன்ஷி சொல்றாங்க, உங்களோட ட்ரூத் ரிவீல் டெக்னிக்க நான் நாசம் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட இருந்த 32 சீக்ரெட் ஆஃப் ரக்ஷா ஆர்ட்டுமே என்ன விட்டு போயிடுச்சு. நீங்க என்கிட்ட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் இருக்கு அப்படின்ற ரீசன்னால தானே என்ன கொலை பண்றதுக்காக வந்தீங்க. இப்போ என்கிட்ட அது இல்ல. சோ நீங்க ஹாப்பியா இங்க இருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுற மாதிரி போயிட்டாங்களா? ஹீரோ அடுத்த செகண்டே ஆன்ஷியை பிடிக்கிறதுக்காக ஓடி போறாங்க. ஆன்ஷி மட்டும் இல்ல, எல்லாருமே ஓடி போறாங்க. இத பாக்கும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஆன்ஷிக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறமா என்ன, எல்லாருமே உட்கார்ந்து அவங்களோட உடம்பு இப்ப நாசமா போயிருக்கும்ல, அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி அது எல்லாத்தையுமே நார்மல் பண்றாங்க. ஹீரோ ஆன்ஷியை பாத்துட்டு இருக்காங்களா? ஆன்ஷி கேக்குறாங்க, உனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுன்னு. ஹீரோவும் காம்பன்சேஷன் டெக்னிக் ரொம்ப நல்ல நேமா இருக்குன்னு. ஆன்ஷி சிரிச்சுட்டே, தெரியும்டா நீ இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மாஸ்டர் டாஜோ அவங்களோட உடம்ப சரி பண்ணிட்டு எழுந்திருச்சு வராங்களா? உடனே ஊஜி நடுவுல போயிட்டு, அவன் டீமன் கிடையாது, அவன் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா என்ன தாண்டிதான் நீங்க போகணும்னு. மாஸ்டர் டாஜோ, ஐ எம் சோ சாரி, உனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கோபம் என்னோட கண்ணை மறைச்சிருச்சு. நீ யாரு, இப்ப எப்படி வளர்ந்திருக்க அப்படின்ற எல்லா உண்மையுமே நான் பார்க்காம விட்டுட்டேன். ஈடிங்ஷியோட பையன் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்க கூடாது. ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு டியானை பார்த்துட்டு, நீ ஹான்சி டெம்பிளுக்கு போறதா இருந்தா போ, நான் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன்னு. டியானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நீங்க சொல்லி கொடுத்த எதையுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ஹாப்பியா சொல்றாங்க. அப்ப மாஸ்டர் டாஜோ சிரிச்சுக்கிட்டே வானத்தை பார்த்து சொல்றாங்க, நானும் மாங்கோ 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட் கட்டணும், அந்த பெட்ல அவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு கிளம்பி போறாங்களா? டியான் ஆன்ஷியை பார்த்து, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல, ஐ எம் சோ சாரின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆன்ஷி சிரிச்சுட்டே, மாங் பெட்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா நான் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கேன், அவர் என்ன தப்பா வளர்க்கல, மாங்க நான் பெருமைப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு அப்படின்னு ஈடிங்ஷி சொன்னா அதே விஷயத்த சொல்றாங்க. ஆனா ஈடிங்ஷி கெட்டது பக்கம் போறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. ஆனா ஆன்ஷி நல்லது பக்கம் போகணுமா கெட்டது பக்கம் போகணுமா அப்படின்னு அந்த லைன்ல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லது கெட்டது இதுல எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அந்த நேரத்துல ஊசாங் சிட்டியை சேர்ந்தவங்க, மாஸ்டர் டாஜு வேணா இவனை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா நாங்க கண்டிப்பா இவனை விட மாட்டோம் அப்படின்னு சண்டைக்கு வராங்களா? ஹீரோ உடனே ஆன்ஷி ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க. ஏன்னா ஆன்ஷி நல்லது கெட்டது நல்லது கெட்டது அப்படின்னே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. டாங்லியான் ஊசாங் சிட்டியை சேர்ந்தவங்க எல்லாரையுமே தடுக்கிறாங்க. உங்க யாராலையுமே எங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இது தெரிஞ்சா எதுக்காக நீங்க எங்க கூட சண்டை போட வந்திருக்கீங்கன்னு. அப்போ ஊசாங் மேல நின்னுட்டு சொல்றான், என்னோட ஊசாங் ஸ்வாட் பாக்ஸ வச்சு என்னால உங்க எல்லாரையுமே தனியாவே சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு. எல்லாருமே, ஏய் சின்ன பையன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, உங்களால என்ன ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊசாங்கும் ட்ரை பண்ணி தான் பாருங்களே அப்படின்னு அவனோட ஸ்வாட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஸ்வாடை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறான். எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஹீரோவும் இவன் சின்ன பையனா இருந்தா கூட ரொம்ப ஜீனியஸா இருக்கான், அவனால இத்தனை வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஊசாங் ரொம்ப ஜாலியா சும்மா உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஆன்ஷியை திரும்பி பார்த்து, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களா? ஆன்ஷியூ, நல்லது கெட்டது இது ரெண்டுல நான் என்ன பண்ணணும், நல்லது கெட்டது அப்படின்னே புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆன்ஷி அட்டாக் பண்றதுக்காக ஒரு வாள் வருதா, உடனே ஹீரோ அந்த வாளை டைவர்ட் பண்ணிட்டு அவங்க பின்னாடி வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டையில இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான். சோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பறந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா குயின்லி டாங்லியான் இவங்க ரெண்டு பேரையுமே வாள் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஊஜிய ஒரு வாள் குத்துற மாதிரி போயிடுமா? உடனே ஹீரோ போயிட்டு ஊஜிய காப்பாத்திடுறாங்க. இப்ப காப்பாத்தின அந்த ரெண்டு வாளுமே சேர்ந்து டாங்லியான் அட்டாக் பண்ணது. டாங்லியான் கீழே விழுந்த உடனே 4 வாளுமே சேர்ந்து குயின்லி அட்டாக் பண்ணது. இந்த மாதிரி எல்லாரையுமே அட்டாக் பண்ணி கீழே விழ வச்சாச்சு. கடைசியா ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு எல்லா வாளுமே போய் நிக்குமா? ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த நேரத்துல கரெக்டா நடுவுல ஆன்ஷி வந்துச்சு, நான் கொஞ்ச நேரம் கூட பிரேக் எடுக்க கூடாதா, கொஞ்ச நேரம் தான் பிரேக் எடுத்தேன், அதுக்குள்ளாடி நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டீங்களா, நான் தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தணும் போல அப்படின்னு ஹாப்பியா வந்து நிக்கிறாங்க. சோ ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு ஆன்ஷி நல்லதை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஈடிங்ஷி ஒரு ஸ்டெப் கெட்டது பக்கத்துல எடுத்து வச்சாங்க, ஆனா ஆன்ஷி ஒரு ஸ்டெப் நல்லது பக்கத்துல எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஆனா நம்ம ஈடிங்ஷியை குறை சொல்ல கூடாது. ஈடிங்ஷிக்கு கெட்டது பக்கம் அடிவெடுத்து வைக்கிறத தவிர வேற சாய்ஸே கிடையாது. ஏன்னா ஜூன் அவனுங்க கடத்தி வச்சிருந்தானுங்க, கெட்டது கூட சேர்ந்தா மட்டும் தான் ஜூனை திருப்பி கொண்டு வர முடியும். ஆனா ஆன்ஷிக்கு அந்த மாதிரி எந்த ஒண்ணுமே கிடையாது. ஆன்ஷியை மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதும். சோ அவங்க நல்லது பக்கம் சூஸ் பண்ணிருக்காங்க. என்ன இருந்தாலுமே நான் ஈடிங்ஷியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆன்ஷி சண்டை போட வந்ததுக்கு அப்புறமா தான் ஊசாங்குக்கு ஜாலியா இருக்கு, அதனால சண்டையை பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஊஜிக்கு செம ஷாக். அதனால ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நான் நினைச்சேன் அவனோட எல்லா பவரையுமே அவன் இழந்துட்டான் அப்படின்னா, அப்புறம் எப்படி அவனால இப்ப மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியுதுன்னு. குயின்லியும் ஏன்னா அவன் போய் சொல்லியிருக்கான், மாஸ்டர் டாஜு கிட்ட என்னோட எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியும் போயிடுச்சு அப்படின்னு போய் தானே அவன் சொன்னானு. அதுக்கு டியானு, இல்ல கிடையாது, அவன் நிஜமாவே 32 ரக்ஷா ஆர்ட்டை இழந்துட்டான். இப்ப அவன் சண்டை போடுறது வேற மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்க வச்சு, அவனோட எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கே அவன் இழந்துடல. அவன் 32 ரக்ஷா ஆர்ட் டெக்னிக்க மட்டும் கத்துக்கல, இன்னும் நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் அவனுக்கு தெரியும், அதுதான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு
இப்ப ஊசாங்கும் ஆன்ஷியும் ஆப்போசிட்ல நின்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியும் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள்னு. ஆனா ஊஜி இத பாத்துட்டு ரொம்ப சோகமா நினைக்கிறானா. ஹீரோ கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப ஏன் சோகமா இருக்கன்னு. ஊஜி ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்களா. ஹீரோவும், ஏன் உன்னால இவங்களை தோக்கடிக்க முடியல அப்படின்னு நீ சோகமா இருக்கியான்னு. ஊஜியும், ஆமா, நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ளாடி வந்ததுக்கு அப்புறமா இதுவரைக்கும் யார் கூடயாவது சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேனா, எல்லார் கூடயுமே சண்டை போட்டு நான் தோத்து தானே போயிருக்கேன், அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ முதல்ல ஒருத்தவங்க கூட சண்டை போட்டியே, அப்ப நீ என்ன சொன்ன அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. ஊஜி யோசிச்சு பார்த்துட்டு, அந்த சண்டையில நான் அவனோட வால் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னேன்னு. ஹீரோ, பைத்தியக்காரன், இதனாலதான் நான் ஒன்னும் மூளை இல்லாதவன்னு சொன்னேன், அதுக்கப்புறமா நீ என்ன சொன்ன அதை யோசிச்சு பாருன்னு ஊஜி யோசிச்சு பாக்குறாங்க. ஊஜி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ளாடி வந்த உடனே உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கூட மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், உங்க கூட சண்டை போட்டு நான் நிறைய விஷயங்களை கத்துப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ அப்ப சொன்னதே தான் இப்பவும் நான் உனக்கு சொல்றேன், இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்டான மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களை நீ இப்போ உன் கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்க, சோ இவங்க கிட்ட இருந்து நீ நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு, ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்ஷி அவனோட கையில இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே இழந்து போகிறானா, அதை ஹீரோ நோட் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆன்ஷி இப்போ அவனோட எல்லா எனர்ஜியுமே மொத்தமா இழந்துட்டான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஆன்ஷி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, என்னால நம்பவே முடியல, நான் ட்ரூத் ரிவீலிங் ஃபார்மேஷனை முழுசா உடைச்சேன், நான் டீமன் கிடையாது அப்படின்னு எல்லார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் நல்லவன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா இது எல்லாத்தையுமே செஞ்சும் கூட கடைசியா நான் ஒரு சின்ன பையனோட கையால சாக போறேன் தானே அப்படின்னு அவங்களோட சாவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கையை கும்பிட்டு நிக்கிறாங்க. என்னோட சாவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சாகுறதுக்கு ரெடியா இருக்காங்களா. ஆனா அவங்கள எந்த ஒரு அம்பு வாளோ வந்து அட்டாக் பண்ணல. சோ என்ன அப்படின்னு கண்ண முடிச்சு பாக்குறாங்களா. பார்த்தா ஊஜி வந்து அவனோட உடம்ப வச்சு பிளாக் பண்ணிட்டு இருப்பான். அதனால ஊசாங் அவனோட வாள்கள் எல்லாத்தையுமே திரும்பவும் அவனோட ஸ்வாட் பாக்ஸுக்குள்ளேயே போட்டுடுவான். ஆன்ஷிக்கு செம ஷாக் ஆயிடும். ஊஜி அவனோட உடம்பு ஃபுல்லா தொட்டு தொட்டு பாக்குறான். அவனோட உடம்புல ஒரு வாள் கூட குத்தி இருக்காது. ஆன்ஷி கீழே விழுந்துட்டு, பைத்தியக்காரன், உன் கையில இவ்வளவு பெரிய வாளை வச்சிருக்க, ஆனா அதை வச்சு சண்டை போடாம உன்னோட உடம்ப வச்சு எதுக்காகடா மறைச்சு நின்ன, முட்டாள் அப்படின்னு சொல்றாங்களா. பின்னாடி இருந்து ஊசாங்கும், ஆமா அவன் முட்டாள் தான், ஆனா அவன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஊஜியை பார்த்து உன்னோட நேம் என்னன்னு கேக்குறாங்களா. ஊஜியும், என்னோட நேம் ஊஜி, நான் தண்டர் போட் கிளான சேர்ந்தவனு. ஊசாங்கும், தண்டர் போட் கிளான பத்தி எனக்கு தெரியும், ஆனா அங்க உன்னோட நேம் எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லையேன்னு. அதுக்கு ஊஜியும், நான் இப்பதான் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ள வந்திருக்கேன், கூடிய சீக்கிரமாவே ஃபியூச்சர்ல நீ என்னோட நேம கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு. ஊசாங்கும், ரொம்ப நல்லது, உனக்குன்னு ஒரு நேம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் வா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம், இப்போதைக்கு நீ பண்ணின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னோட ஃப்ரெண்டுக்காக உன்னோட உயிரே கொடுக்க துணிஞ்ச பாத்தியா, அதனால உங்க எல்லாரையுமே நான் உயிரோடு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசாங் இந்த சண்டையில இருந்து பேக் அடிச்சுக்கிறான். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாயும் உண்டு, ஏண்டா நீ இந்த சண்டையை நிப்பாட்டினேன்னு. ஊசாங்கும், நான் பண்ணுக்காக தான் சண்டை போட்டேன், எனக்கு இப்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் சண்டை போடணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாயும், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆன்ஷி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆன்ஷி அட்டாக் பண்றதுக்காக வேற வீரர்களை அனுப்புறாங்களா. அந்த நேரத்துல இவங்க முன்னாடி ஒரு ஈட்டி வந்து நிக்குது. அந்த ஈட்டிக்கு மேல சிங்கா வந்து நிக்கிறாங்க. நம்ம குயின்லியோட அப்பா சிங்கா வந்து நிக்கிறாங்க. சிங்காவை பார்த்து அடுத்த செகண்டே குயின்லி ஓடி போயிட்டு குடுகுடுன்னு டாங்லியானுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. இது செம காமெடியா இருக்குது. ஊஜியும், இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோ சொல்றாங்க, ஊஜி, இது வரைக்கும் நீ பார்த்த எல்லா ஸ்வாட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்கதை விட இவரை தான் நீ பயங்கரமா ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா இவரால அவங்க எல்லாரையும் ஒரே அடியில தோக்கடிக்க முடியும். அவங்க எல்லாம் இவரோட கால் தூசுக்கு கூட சமமாக மாட்டாங்க. நீ ஜெயசிட்டிக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டியே, அந்த சிட்டியோட லீடர்ல ஒருத்தவங்க தான் இவங்க, இவங்களோட நேம் சிங்கான்னு. உடனே ஊஜிக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற, சிங்கா தேர்ட் மாஸ்டரா ஜெயசிட்டியா, இவரா அப்படின்னு வாய்ப்பிழந்து பாத்துட்டு இருக்காங்களா. அதுக்கு ஹீரோ, வாய மூடா, எத்தனை தடவை தான்டா உன்னோட ஸ்டூபிடிட்டியை நான் தாங்கிக்கிட்டு இருக்குது, அவர் அப்படி பாக்காதடா, கேவலமா அசிங்கமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிங்கா சொல்றாங்க, நான் யாரு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியலன்னா கூட என்னோட ஈட்டிய பார்த்தோன்னே நான் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்களேன்னு. உடனே சாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. சிங்கா சொல்றாங்க, ஊசாங் சிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே உடனே இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க ஒருவேளை இந்த 17 வயசு பையனை பிடிச்சிட்டு போய் தான் உங்களோட ஊசாங் சிட்டியோட நேம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம இப்பதான் உங்களுக்கு ஊசாங் சிட்டியில ஒரு நல்ல டேலண்டான பையன் வந்திருக்கான். சோ அதை எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. அது மட்டும் இல்லாம போகும்போது உங்க மாஸ்டருக்கும் இந்த விஷயத்த சொல்லிடுங்கன்னு. உடனே ஊசாங்கும், நான் என்னோட மாஸ்டர் கிட்ட அதை சொல்லிடுறேன், ஆனா எனக்கு ஞாபகம்
இருக்குமா தெரியல, ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படின்றாங்களா. சிங்காவும் உன்னையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், நல்ல வேளை நீ ஃபைட்ட பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருந்த, அப்படி இல்ல அப்படின்னா இங்க இருக்க எல்லாருமே நல்லா அடி வாங்கியிருப்பாங்க, நீ ரொம்ப நல்ல மனசுக்காரனா இருக்கன்னு. ஊசாங்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா எனக்கு இவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ரெண்டு பேருமே உங்களோட உடம்பு சரியானதுக்கு அப்புறமா என் கூட சண்டை போடணும் ஓகேவா அப்படின்னு கேட்க நம்ம ஆன்ஷியும் ஊஜியும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிங்காவும் நீ நல்ல விஷயம் பண்ணிருக்கல, அதுக்காக நான் ஏதாவது பண்ண வேண்டாமா, உனக்கு நான் ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு ஊசாங் ஸ்வாட் பாக்ஸ் இருக்குல்ல அத சிங்கா ஓபன் பண்றாங்க. ஊசாங் சிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு, முக்கியமா சாய்க்கு. ஏன்னா இந்த பாக்ஸ ஊசாங்க தவிர வேற யாராலையுமே ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சிங்கா அசால்ட்டா அந்த பாக்ஸ ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய 13 வாள்களையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஊசாங்குக்கு இது செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. இந்த உலகத்திலேயே 3வது டாப் மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர் அப்படின்னு உங்களை சொல்றது சும்மாவா என்ன, நீங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்றீங்க, செம்மையா கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப சிங்காவும் இன்னும் முடியல அப்படின்னு ஊசாங் ஸ்வாட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின் வாளை வெளியில எடுக்கிறாங்க. இது வரைக்கும் ஊசாங்கே அந்த வாளை வெளியில எடுத்தது கிடையாது, அது ஒரு ஃபயர் கழுகு மாதிரி பறந்து போயிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஊஜிக்கு செம ஷாக் ஆகும். ஹீரோ கிட்ட ஹீரோ இது என்னது எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் இதுதான் இந்த உலகத்திலே 2வது ஃபேமஸ் ஆன ஸ்வாட், இதோட நேம் வார்மோடைன்னு. அதை பார்த்த உடனே ஊஜிக்கு செம ஷாக் ஆகும், வார்மோடைனானு. அதே மாதிரி அந்த வாள் வேற பறந்து மாதிரி நல்லா பறந்து போய் உயரமா தன்னோட ரெக்கையை விரிச்சிட்டு நின்னு அதுக்கப்புறம் ஊசாங் ஸ்வாட் பாக்ஸுக்குள்ளே வந்து விழுந்துடுது. ஊஜியும் நிஜமாவே இவரு சிங்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னும் வாயை பழந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ சிங்கா அந்த ஸ்வாட் பாக்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஊசாங் கிட்ட கொடுத்துட்டு உன்னோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ண அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா வாளையுமே உன்னால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், நீ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் அவ்வளவுதான், நீ கண்ட்ரோலா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்களா. ஊசாங்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கும்பல் கூட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்போ ஊசாங்கும் போயாச்சு. டாங்லியானும் மாஸ்டர் அப்படின்னு வந்து நிக்கிறாங்களா. சிங்காவும் டாங்லியா நீ நல்ல வேலை பண்ண, நீ கரெக்டான இதுதான் சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப பின்னாடி இருந்து நம்ம குயின்லி அப்பா அப்படின்னு வந்து நிக்க சிங்காவும் அப்பாவா அப்பா உன்னை நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா, நீ எனக்கு பிரச்சனையை தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு. அதுக்கு குயின்லி கியூட்டா சொல்றாங்க அப்பா நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பேச முடியுமா, எனக்கு கழுத்து வலிக்குது, நீங்க மேல நின்று பேசிட்டு இருக்கிறதுனால என்னால ஒழுங்கா பார்க்க கூட முடியலன்னு. அடுத்த செகண்டே சிங்கா அவங்களோட பேச மாத்திட்டு உடனே வர அப்படின்னா அவங்களோட பொண்ணுக்கு கழுத்து வலிக்க கூடாது அப்படின்னு கீழே வராங்க. அடுத்த செகண்டே குயின்லி ஈட்டிய டாங்லியான் கிட்ட கொடுத்துட்டு ஓடி போய் சிங்காவை ஹக் பண்ணிக்கிறாங்களா. இத பார்க்கும் போது ஹீரோ ஊஜி ஆன்ஷி 3 பேருக்குமே செம ஹாப்பியா இருக்கு. குயின்லி யாரு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, நம்ம ஹீரோயின். சோ இனி குயின்லியே ஹீரோயின்னே சொல்லவா. சரி நம்ம ஹீரோயின் சிங்காவை ஹக் பண்ணிட்டு அப்பா கோவப்படாதீங்கப்பா, நான் திரும்ப ஒரு தடவை இதை செய்ய மாட்டேன்னு. சிங்காவும் திரும்ப செய்ய மாட்டியா, திரும்ப திரும்ப இந்த ஒரு வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு, எத்தனை தடவை தான் நீ இப்படி சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டு இருப்ப, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சே தெரியுமா, ஜய சிட்டி அப்படியே மேல இருந்து கீழே கவுத்து போட்ட அளவுக்கு நான் உன்னை தேடினேன் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்களா. ஆனா ஹீரோயின் அப்பா ப்ளீஸ் அப்பா சாரி அப்பா இனி இப்படி பண்ண மாட்டேப்பான்னு சொன்ன உடனே சிங்காவோட மனசு அப்படியே இறங்கி போயிடுச்சு. சோ இப்போ சிங்காவால அவங்க பொண்ணு திட்ட முடியல, அதனால டாங்லியான் கிட்ட நீ திட்டு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் வைக்கிறாங்களா. அதனால டாங்லியானும் மாஸ்டர் நீங்க இவளை சும்மா விடக்கூடாது, இவ நிறைய தடவை தப்பு பண்ணிட்டா, இப்படியே நீங்க விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இவ இன்னும் நிறைய தப்பு பண்ணுவா, அதனால இவளுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு. ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும், எதுக்காகடா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நான் மட்டும் வரல அப்படின்னா நீ கண்டிப்பா எல்லா சண்டையிலுமே தோத்துருப்ப, நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு. சிங்காவும் ஆமா ஆமா என் பொண்ணு திட்டாத, என் பொண்ணு பாவம், என் பொண்ணு எவ்வளவு நல்ல மனசுக்காரி, உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு அப்படியே பிளாட்டா மாத்திடுறாங்களா. டாங்லியானுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. டாங்லியான் சொல்றாங்க இவன் வந்ததுனால எனக்கு சண்டையில கஷ்டம் தான் வந்துச்சு, இவளால நான் எத்தனை சண்டையில டிஸ்ட்ராக்ட் ஆனே தெரியுமான்னு. சிங்காவும் 2 பேரோட சண்டையை நிப்பாட்டு பாக்குறாங்க, ஆனா 2 பேரும் நிப்பாட்டின மாதிரி தெரியல. ஹீரோயினும் நான் இவனுக்கு ஈவல் ஃபார்மேஷனை பிரேக் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு சிங்காவும் போதும் 2 பேரும் நிறுத்துங்க, என் பொண்ணு எவ்வளவு நல்லா உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, ஆனா டாங்லியா நீ இது மாதிரி என் பொண்ணு மேல எல்லா பழியுமே தூக்கி போட கூடாதுன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அப்பா அவனுக்கு என் மேல காண்டப்பா, அவை ரூய் அப்படின்ற பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நடுவுல புகுந்துட்டேன்ல, அந்த கோவத்துல அவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களா. சிங்காவும் பாரு என் பொண்ணு எவ்வளவு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு. ஆமா டாங்லியான் அந்த பொண்ணு யாரு, ரூய் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் வாங்கப்பா நான் உங்களோட காதுல சொல்றேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, இவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, டாங்லியான் அந்த பொண்ணை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு. சிங்காவும் ஏய் டாங்லியான் நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோவும் நான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பாப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல, இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ்
வயசான ஈட்டி வீரர் தன்னோட பொண்ணு கிட்ட இப்படி அடங்கி போயிட்டு இருக்காருன்னு ஓஜி சிரிக்கிறாங்க. ஆன்ஷியும் எல்லாருமே அப்படிதான், தன்னோட பசங்க கிட்ட அடங்கி போறது தானே பெத்தவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஊஜி உடனே நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நடுவுல புகுந்து என்னோட நேம் ஓஜி, நான் தண்டர்போல்ட் கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. சிங்காவும் ஓ அப்படியா, நீ ஜயசிட்டிக்கு தானே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோ நடுவுல போயிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவன் வேற ஒருத்தன் வாடா பின்னாடி அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாங்களா. இப்ப டியான் நடுவுல வந்துட்டு என்னோட நேம் தான் டியான், நான் ஹான்சி டெம்பிள சேர்ந்தவன், இவன் என்னோட ஜூனியர், இவனோட நேம் ஊசின் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கா ஊசினை பார்த்துட்டு, அதாவது நம்ம ஆன்ஷியை பார்த்துட்டு, நான் வழியில வரும்போது என்னோட ஒரு ஃப்ரெண்ட பார்த்தேன், அவன் கூட பேசிட்டு இருந்ததுனாலதான் என்னால சீக்கிரமா வர முடியாம போயிடுச்சு, அவன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான், அதை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஷி முன்னாடி போய் நின்னுட்டு, நீ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ரொம்பவே திறமசாலியா இருக்க, உன்னோட மாஸ்டர் உன்னை பத்தி பெருமையா நினைச்சதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு. ஆன்ஷியோ நீங்க என்ன இங்க கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றாங்களா. சிங்காவும் நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்காக வரல, நான் ஆன்ஷிய அவனோட ஊருக்கு, அவன் எந்த சிட்டியை சேர்ந்தவனோ அங்க அனுப்பி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு. ஆன்ஷியோ இல்ல எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிங்கா மறுபடியும் நான் ஆன்ஷிய அவனோட ஊருக்கு அனுப்புறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ரிப்பீட் பண்றாங்களா. சோ ஆன்ஷிக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்மளால எதுவுமே ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு. அந்த நேரத்துல கரெக்டா ஸ்கைலரும் வராங்க. டாங்லியானும் இவன் திரும்பவும் இங்க வந்துட்டானா அப்படின்னு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப சிங்கா சொல்றாங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட நான் மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன்னு, அந்த ஓல்டு ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது, இவன் தான், இவனோட நேம் ஸ்கைலர் அப்படின்னு. ஸ்கைலரும் கீழே இறங்கி வந்து ஆன்ஷி முன்னாடி போய் நின்னுட்டு, 12 வருஷம் கழிச்சு நீ என்ன பாத்திருக்க, ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டேன், இப்ப என்ன பண்ண போற, மறுபடியும் என்ன அடிக்க போறியாடா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷி சிரிச்சுட்டு, இல்ல அங்கிள் ஸ்கைலர் நான் உங்களை அடிக்க மாட்டேன், ஆக்சுவலி எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு அதனாலதான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கைலரும் சரி சரி நான் உன்னை கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காவை திரும்பி பார்த்து, எல்லாருமே இவனை பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஆனா இவனை நான் என் கூட கூட்டிட்டு போறதுக்கு நீ அலோவ் பண்ற, சோ ஜயசிட்டி இதனால ரிக்ரெட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்காவும் நான் இதுக்காக ரிக்ரெட் பண்ண போறேன், அவன் ரொம்ப சின்ன பையன், அது மட்டும் இல்லாம ஜயசிட்டி ஆல்ரெடி ஒரு தடவை டீமன் கிளான தடுத்து நிறுத்தி இருக்கு, இனி ஒரு தடவை தடுத்து நிறுத்துறது ஒண்ணு எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பையனை பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸ்கைலரும் ரொம்ப சந்தோஷம், சரி வா போகலாம் ஆன்ஷி அப்படின்னு ஆன்ஷியை கூப்பிடுறாங்களா. ஆன்ஷிக்கு போக இஷ்டமே இல்ல, அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இத ஊஜி கவனிக்கிறாங்களா, அதனால ஊஜி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்கைலரும் என்னடா உனக்கு வேணும், எப்ப பார்த்தாலும் என் நடுவுல வந்துட்டு இருக்கதே உன்னோட வேலையா போச்சான்னு. அதுக்கு ஊஜியும் ஆமா அப்படிதான் வருவேன், நீங்க உங்க பாட்டுக்கு அவனை கூட்டிட்டு போறதுக்காக கூப்பிடுறீங்க, ஆனா அவனுக்கு வர இஷ்டமா இல்லையா அப்படின்னு யாராச்சும் அவன் கிட்ட கேட்டீங்களா, அவனுக்கு வர இஷ்டம் இருந்தா மட்டும்தான் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கைலர் சிரிச்சுட்டே, எதுக்காக அவனுக்கு இஷ்டம் இருக்கணும், அவன் எங்களோட கிளானை சேர்ந்தவன், அவனோட வீடு அதுதான், அங்க அவன் வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனைடா, அவனுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவன் ஏன் கூட தான் டியான்பா சிட்டிக்கு வருவாங்க, ஹான்சி டெம்பிள் ஒன்னும் அவனோட வீடு கிடையாது, அங்க அவன் திரும்பி போறதுக்கு ஆசைப்படவே மாட்டான்னு. ஊஜியும் ஒருவேளை அவன் ஹான்சி டெம்பிள்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஸ்கைலருக்கு கோவம் வந்துருச்சு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நான் உன்னை சாத்து அப்படின்னு சாத்த போறேன்னு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோ அங்க இருந்து ஆன்ஷி பக்கத்துல போயிட்டு, ஆன்ஷி உனக்கு போகணுமா, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ஷிக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றதே தெரியல, நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சிங்காவும் 12 வருஷம் கான்ட்ராக்ட் முடிச்சு போயிடுச்சு, இப்ப நீ வீட்டுக்கு போகலாம், எதுக்காக நீ ஹெசிடேட் பண்ற அப்படின்றத எனக்கு புரியல. அதுக்கு ஹீரோவும் 12 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது மட்டும்தான் மீனிங்கே தவிர அவன் டியான்பா சிட்டிக்கு போகணும் அப்படின்றது மீனிங் கிடையாது. இப்போதுல இருந்து அவன் யாரோட கைதியும் கிடையாது, எங்க வேணாலும் இந்த உலகத்துல ஃப்ரீயா எங்க வேணாலும் எங்க நினைச்சாலும் அவன் போகலாம். சோ அவனை நீங்க இங்கதான் போகணும் இததான் பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஊஜியும் ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், ஆன்ஷி நீ சொல்லு உனக்கு போகணுமா வேண்டாமா, உனக்கு போக வேண்டாம்னா நாங்க உனக்கு சாதகமா ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கோம்னு ஆன்ஷி சிரிச்சுட்டே ஊஜியை பார்த்து கேக்குறாங்க. நீ ஜயசிட்டிக்கு ஸ்டூடெண்ட் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க, உன்னால எப்படி ஜயசிட்டியோட லீடர் கூட சண்டை போட முடியும்னு. அதுக்கு ஊஜியும் அது வேற இது வேற, நான் ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ ஊன்னு மட்டும் சொல்லு, உன் பக்கத்துல இருந்து சண்டை போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், உன்னோட இஷ்டம் இல்லாம யாராலையுமே ஒன்னு இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது, அப்படிதானே ஹீரோ அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், உன்னோட முடிவை நாங்க அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், நீ முடிவெடு ஆன்ஷி அப்படின்னு முடிவெடுக்கிற உரிமையை ஆன்ஷி கிட்ட கொடுக்குறாங்களா. ஆன்ஷி கண்டிப்பா போக மாட்டேன்னு தான் சொல்ல போறாங்க. சோ அதுக்காக வாய் எடுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்கைலர் அடுத்த செகண்டே ஆன்ஷி முன்னாடி நீல் டவுன் போடுறாங்க.
ஆன்ஷியும் அங்கிள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எழுப்புங்க அப்படின்னு ஸ்கைலரை எழுப்ப போறாங்களா? அப்ப ஸ்கைலர் சொல்றாங்க, ஆன்ஷி 12 வருஷமா எங்களோட தலைவருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுவுமே தெரியாம ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம் தெரியுமா? கடைசியா 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீ எங்களுக்கு தலைவனா வரப்போற அப்படின்னு உனக்காக ஒவ்வொருத்தரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு என் கூட வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஆன்ஷிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆன்ஷிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸ்கைலர் எவ்வளவு பாசமா ஆன்ஷி மேல இருக்காங்க அப்படின்னு. அதனால சரி ஓகே நான் வரேன், எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் எந்த இனத்தை சேர்ந்தவனோ அந்த இனத்துக்கு போய் ஆகணும். அங்கிள் ஸ்கைலர் நான் உங்க கூட வரேன்னு உடனே சிங்காவும் கங்க்ராச்சுலேஷன், கடைசியா நீ உன்னோட ஊருக்கு போக போற, அது மட்டும் இல்லாம டியான்பா சிட்டியோட லீடராக போறேன்னு. அதுக்கு ஆன்ஷி சொல்றாங்க, நான் இங்க இருந்து எல்லாரும் சொல்றதுனால போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மாங் இறந்து போயிட்டதுனால என்னால ஹான்சி டெம்பிளுக்கு போனா கூட எதுவுமே பண்ண முடியாது. மாங் சொன்னது சரிதான், இந்த உலகம் பறந்து விரிஞ்சிருக்கு, பார்டரே கிடையாது, இங்கதான் போகணும் இங்கதான் போகணும் அப்படின்னு. அதனால நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா இந்த உலகத்தையே சுத்தி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ டியான் சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஒருவேளை ஹான்சி டெம்பிளுக்கு திரும்ப வரணும்னு நினைச்சனா நீ எப்ப வேணாலும் திரும்ப வரலாம். ஹான்சி டெம்பிள் உனக்காக கதவை எப்பவுமே திறந்து வச்சிருக்கும். ஹான்சி டெம்பிளும் உன்னோட வீடு தான், அதை நீ மறந்துடாதன்னு. ஆன்ஷி சிரிச்சுக்கிட்டே ஊஜிக்கிட்டே வராங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உனக்கு என்னெல்லாம் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு? அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் மாதிரி இருக்கும், ஆனா அதை நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயே, டெய்லி விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா உன்னை யாராலையுமே எதிர்த்து நிக்க முடியாது, அந்த அளவுக்கு நீ பலசாலியா மாறுவ. சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணனு. ஊஜியும் ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்து, நான் உனக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக்கை உனக்கு யூஸ் பண்ற மாதிரி சந்தர்ப்பமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோவும் நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, சோ அதை என்னால யூஸ் பண்ணவும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆன்ஷி சிரிச்சுட்டே அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, ஆன்ஷி ஒருவேளை உனக்கு இங்க இருந்து போக வேண்டாம் அப்படின்னா என்னால ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும், நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. அதுக்கு ஆன்ஷியும், பரவாயில்ல எனக்கு தெரியும் உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு, ஆனா மக்கள் எல்லாருமே எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, லைஃப் அப்படின்றது பிரெடிக்ட் பண்ணவே முடியாது, அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது எப்பவுமே ஒரு சுவாரஸ்யமாவே இருந்துட்டு இருக்கும். சோ லைஃப் நான் அப்படியே போக விடுறேன், நான் முடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் டியான்பா சிட்டில எனக்காக காத்துட்டு இருக்கு, சோ நான் அங்க போக வேண்டியது இருக்குன்னு. ஹீரோவும் அங்க போய் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்க, ஆன்ஷி ஊஜியோட ஷோல்டரை தட்டிட்டு சொல்றாங்க, இந்த உலகம் ரொம்ப பெருசு, இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட திரும்ப வந்துடுவேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி வரலாம் ஓகேவா அப்படின்னு கேட்க, ஊஜிக்கும் ஹீரோக்கும் இப்பதான் நிம்மதியாவது, திரும்பவும் ஆன்ஷி வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால. அப்ப டாங்லியான் கேக்குறாங்க, அந்த கோல்டன் சவப்பெட்டி இருக்கே அதை என்ன பண்றதுன்னு. ஆன்ஷியும் அதை புதைச்சிடுங்கடா, அதை வச்சு வேற என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஸ்கைலர் கூட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஆன்ஷியோட கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கீழே விழுது. ஆன்ஷி, ஊஜி, நம்ம ஹீரோ 3 பேருமே அவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் திரும்ப ஒரு தடவை கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறாங்க. நம்ம 3 பேருமே சேர்ந்து ஆன்ஷி ஆசைப்பட்ட மாதிரி இந்த உலகத்தை சுத்தி வரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா அரண்மனையில ரூஜின் இம்பீரியல் மாஸ்டர் கூட சேர்ந்து கோ கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப ரூஜின் கேக்குறான், 12 வருஷமா இங்க பணைய கைதியா இருந்த ஆன்ஷி இப்ப அவனோட ஊருக்கே திரும்பி போயிட்டான், இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களான்னு. இம்பீரியல் மாஸ்டரும், அவன் இப்ப போனது ரொம்ப நல்லது, அவன் இங்க இருந்துட்டு இருந்தான் அப்படின்னா யார் அவனை வச்சிருக்க போறாங்க, அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யாரு ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கும். சோ நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னா அவன் இந்த ஊரை விட்டு வெளியில போறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம சான்சி சிட்டிக்கு 4 பாதுகாவலர்கள் இருக்காங்க, அவங்க இருக்கிறது வரைக்கும் டீமன் கிளானால எதுவுமே பண்ண முடியாது, அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் சின்ன பையன் போனா போட்டும் அப்படின்னாங்களா. ரூஜினும் ஓகே நீங்க சொன்னீங்க அப்படின்னா விடுறேன், இருந்தாலும் அந்த பையன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும் அப்படின்னு. ஈடிங்ஷியை எப்படி துரத்தி நிம்மதியா வாழ விடாம பண்ணானுங்களோ அதே மாதிரி ஆன்ஷியை துரத்த முடிவு பண்ணிட்டானுங்க. இங்க கட் பண்ணா ஊஜியும் நம்ம ஹீரோவும் காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்காங்களா. ஹீரோ கேக்குறாங்க, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. ஊஜியும் ரொம்ப நல்லாவே தெரியும், நம்ம ஜயசிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு. ஹீரோவும், டேய் நீ ஜயசிட்டிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அங்க இங்க சுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு வழி கரெக்டா தெரியுமான்னு கேக்குறதுக்கு ஊஜியும், எனக்கு வழி எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், டாங்லியா நீங்க இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட மேப் கொடுத்துட்டு போயிருக்கான், அவங்க எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி வேகமா போயிடுவாங்க, ஆனா நம்ம 2 பேராலே போக முடியாதுல்ல, அதனாலதான் இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அங்க வர சொல்லியிருக்கான், நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு. ஹீரோவும், என்ன கொண்டு போய் ஜயசிட்டில சேர்த்துட்டனா சரிதான் அப்படின்னு அவன் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஜயசிட்டியை காமிக்கிறாங்க. அங்க எல்லா நாளும் போலவே மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இங்க அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெய் அப்படின்னு ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இவன் லைக் மவுண்டைனை சேர்ந்தவன், லைக் மாஸ்டர், லைக் மவுண்டைன், அங்க இருக்கக்கூடிய ஜூனியர் எல்லாரையும் ஞாபகம் இருக்கா, ஜூனியரை மலையில இருந்து கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்களே, அந்த லைக் மவுண்டைன்ல உள்ள சின்ன பையன் தான் ஃபெயும். சீனியர் நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்களா. அப்ப சீனியர் வந்துட்டு
அடுத்து பெரிய பெரிய மாஸ்டர்ஸோட கதைகளை வழியில நின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்க கிட்ட நின்னு கதைகளை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட நேம் ஃபேன் சாங். இவங்களுமே லைக் சிட்டியை சேர்ந்தவங்க தான். நம்ம ஜூனியர் இருக்காங்களே அவங்களோட ஸ்டூடெண்ட். எல்லாரும் வளர்ந்துட்டாங்கன்னா ஜூனியரும் வளர்ந்துருப்பான்ல, சோ அவனுக்கு ஸ்டூடெண்டும் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் மலையில இருந்த ஜூனியர் ஒரு தடவை கூட கீழே இறங்குனதே கிடையாது. இப்போ ஃபேய் ஃபான் சாங் கிட்ட போயிட்டு, ஃபான் சாங் சீனியர் தயவு செஞ்சு வாங்க, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லாம் கதை கேட்டுட்டு நிக்காதீங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபேன் சாங்கும் கதை கேட்கறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா, நிறைய பேரை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், உனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு அவனும் எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு கழுத மேல ஏறி இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஃபேன் சாங் சொல்றாங்க, அந்த ஆள் என்ன தெரியுமா கதை சொல்லிட்டு இருந்தாங்க, இத 16 ஃப்ளோர் இருக்குல்ல, அதுல கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே நிமிஷத்துல மாஸ்டர் லீ அப்படின்றவரு ஏறி இருக்காராம். அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல பாலிடிங், அவங்களும் சிங்காவும் சேர்ந்து சீக்கிரமா ஏறி போனாங்களாம். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேய் கேக்குறான், அப்படின்னா நீயும் போயிட்டு ஏற வேண்டியதானேன்னு. ஃபேன்ஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம்ல, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம், அப்புறமா இந்த டவர்ல ஏறுறத பத்தி யோசிக்கலாம். என்னால ரொம்ப ஈஸியா 16வது ஃப்ளோருக்கு போயிட முடியும். அது மட்டும் இல்லாம 16வது ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க கூட சேலஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவங்க யார் கூடயே சேலஞ்ச் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. யாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஊஜியும் வந்துட்டாங்களா. ஊஜி கேக்குறாங்க, நான் இந்த டவர்ல ஏற போறேன், நீ எதுக்காக என்ன என்கரேஜ் பண்ணாம இந்த மாதிரி ஃபேஸ உருன்னு வச்சிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோவும் 500 சில்வர் காயின்காக தான் உன் கூட நான் ஜய சிட்டி வரைக்கும் வந்தேன், ஆனா நீ வர்ற வழியில 3 தடவை என்ன அங்க இங்கன்னு அலைய விட்ட, 3 தடவை நம்ம வழி மாறி போயிருப்போம், கஷ்டப்பட்டு 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சேர வேண்டிய ஜய சிட்டிக்கு 1 மாசம் லேட்டா வந்திருக்கோம், எல்லாம் ஒன்னாலதான், அதனால எனக்கு நீ வட்டி போட்டு 800 சில்வர் காயினா தருவேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா தான் நான் உன் கூட பேசுவேன்னு. அடுத்த செகண்டே ஊஜியும் நான் டவர் ஏற போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோவும் இவன் திருந்த மாட்டான் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஊஜி ஓடக்கூடியதை லைக் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துட்டாங்க. ஃபேய் கேக்குறான், நீ ஏறதுக்கு முன்னாடி இந்த பையன் ஏறிடுவான் போல இருக்கே, நீ என்ன பண்ண போறேன்னு. அதுக்கு ஃபேங் சாங்கும், ஆமா அவன் ஏறதா இருந்தா ஏறட்டும், 16வது டவர் வரைக்கும் அவன் போய் சண்டை போடட்டும், அதுக்கப்புறமா நான் ஒரே நிமிஷத்துல இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிருவேன் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையுமே ஹீரோ கவனிக்கிறாங்க. லைக் மவுண்டனோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த பக்கம் ஊஜி சண்டை ஆரம்பிக்கிறான். முதல் ஃப்ளோர், 2வது ஃப்ளோர், 3வது ஃப்ளோர் அப்படின்னு சண்டை போட்டு வின் பண்ணி மேல போயிட்டே இருக்கானா. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் வந்து டவர்ல சண்டை போட வந்திருக்காண்டா, வாங்க வாங்க எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சுத்தி நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஊஜி 5, 6, 7, 8 அப்படின்னு மேல மேல போயிட்டே இருக்காங்க. 9வது ஃப்ளோர் போகும்போது கையால பலம் பாப்பாங்கல்ல, அந்த சண்டை போட்டு வின் பண்றாங்க. 10வது ஃப்ளோர் போறாங்க, 11, 12 போயிட்டு கடைசியா 13வது ஃப்ளோருக்கு போகும்போது மறைஞ்சு மறைஞ்சு போறாங்க. ஏன்னா யார் இருப்பாங்க, போக போக கண்டிப்பா பெரிய பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்கள் தான் இருப்பாங்க. சோ இங்க யாரு இருக்க போறா அப்படின்னு எட்டி எட்டி பாத்துட்டு போறாங்களா. அப்ப அங்க ஒரு ஆள் இருப்பாங்க, நான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உஷ்ன்னு அந்த ஆள் சொல்றாங்களா. உடனே ஊஜியும் பக்கத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அந்த ஆளு ஏண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. இந்த பையனோடனே மிக்ஸ், இவனுமே நம்ம ஹீரோ ஊஜி இவங்களோட வயசு பையன் தான். இவன் யாரோட ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரிய வரும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லிடுறேன். ஊஜி மிக்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருக்கான். ஆனா மிக்ஸ் வந்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஊஜியோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, அங்க பாத்தியா அது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு. ஊஜி பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டு அது என்னது அப்படின்னு கேக்குறாங்களா. மிக்ஸ் சொல்றாங்க, அது ஒரு பசில், இதை எத்தனை வருஷமா எல்லாரும் சால்வ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. நானும் கடைசியா எனக்கு ஒரு ஐடியா வந்து காயினா மூவ் பண்றதுக்காக ரெடியா இருக்கும் போதுதான் நீ வந்து கரெக்டா என்ன குழப்பி விட்டுட்ட, அதுக்கு நீ காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும்னு. ஓஜியும் காம்பன்சேஷனா, என்கிட்ட தயவு செஞ்சு 500 சில்வர் காயின்லாம் கேட்டுடாதீங்க அப்படின்னு ஹீரோ மாதிரியே கேட்காதீங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு மிக்ஸும், ஓ 500 எல்லாம் நான் கேட்க மாட்டேன், உனக்காக நான் கம்மி பண்ணி 300 சில்வர் காயின் கேட்கிறேன், 300 சில்வர் காயின் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க இருந்து கிளம்பி போன. அதுக்கு ஊஜியும், நான் டவருக்கு போறது வரைக்கும் மட்டும் நீங்க எனக்காக வெயிட் பண்ண முடியுமா, மேல போனதுக்கு அப்புறமா நான் மாஸ்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு காயின் வாங்கி கொடுத்துடுறேன் ஓகேவா அப்படின்னு கேக்குறதுக்கு மிக்ஸும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களா. ஊஜியும் சரி ஓகே அப்படின்னா வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப மிக்ஸ் சொல்றாங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் சண்டைலாம் வேண்டாம், எனக்கு வேற ஒரு ஐட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி கேம்பிளிங்கோட பொருட்களை காமிக்கிறாங்க. ஓஜியும் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு. மிக்ஸும் இத பார்த்தா உனக்கு தெரியலையா, கேம்பிளிங் தான் பண்ண போறோம்னு. கேம்பிளிங்னு சொன்னோன்னு யார் உங்களுக்கு ஞாபகம் வராங்க, ஹீரோயின் மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி இறந்து போயாச்சுன்னு சொல்லிட்டேன். அது எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற யாரு கேம்பிளிங்ல டாப்ல இருக்கக்கூடியது யோசிச்சுக்கிட்டே இருங்க, பதில் வந்துடும். ஊஜியும் எனக்கு கேம்பிளிங்னா சுத்தமா தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மிக்ஸும் கேம்பிளிங் தெரியலன்னா இந்த ஃப்ளோர்ல இருந்து நீ மேல எல்லாம் போக முடியாது, நம்ம கேம்பிளிங் தான் விளையாடி ஆகணும், உனக்கு கேம்பிளிங் பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுன்னு. அதுக்கு ஊஜியும் எனக்கு பெருசு சின்னது அது மட்டும் தான் தெரியும்னு சொல்றாங்க.
மிக்ஸும் அதையாச்சும் சொல்லு வா அப்படின்னு டேபிள்ல உட்கார வச்சு கேம்லிங் பண்றாங்களா. நீ என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னு உடனே ஊஜியும் பெருசுன்னு சொல்றாங்க. ஆனா ஆன்சர்ல வந்தது சின்னது. ஏன்னா கேம்லிங் அப்படின்றது ஏமாத்து வேலை இல்ல, அது ரொம்ப ஈஸியா மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சதுனால மிக்ஸ் பண்றாங்க. ஆனா இத பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லாத ஊஜிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மிக்ஸும் நான் ஜெயிச்சிட்டேன் சொல்றாங்களா. ஊஜியும் இல்ல 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 இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணதுனால இது ஒரு ட்ரையல் அந்த மாதிரி வச்சுக்கலாம், நம்ம திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிக்ஸும் எனக்கு பிரச்சனை கிடையாது வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உருட்டிட்டு இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறாங்களா. ஊஜியும் ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப தொண்டை வலியா இருக்கு, நான் இத்தனை ஃப்ளோர் சண்டை போட்டு வந்திருக்கேன்ல அதனால கீழே போய் சோயா மில்க் குடிச்சிட்டு வரவா அப்படின்னு கேட்க மிக்ஸும் பிரச்சனை இல்ல நான் வெயிட் பண்றேன் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஊஜியும் குடுக்குடுன்னு கீழே இறங்கி ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்களோட மாஸ்டர் ஜி சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஜி சொல்லிருப்பாங்க நீ ஜயசிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னோட உயிர் போறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குன்னு. சோ ஹீரோ இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை திரும்ப கெயின் பண்றதுக்காக ஏதாவது பண்ணணுமா இல்லனா அவங்களோட லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவெடுக்க தெரியாம ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஊஜி வரானா. ஹீரோ கேக்குறாங்க நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போவ 15 ஃப்ளோராவது போவேன்னு நினைச்சேன் 13லே தோத்து கீழே வந்துட்டியான்னு. ஊஜியும் நான் ஒன்னும் தோத்து போகல 13வது ஃப்ளோர்ல ஒருத்தன் என்ன சேலஞ்ச் பண்ணிருக்கான். சோ அதுக்கு எனக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியல, உன்னோட அட்வைஸ் கேக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு. ஹீரோவும் என்ன அட்வைஸ் கேக்குறாங்க. ஊஜியும் அவன் கேம்பிளிங் பண்றான், எனக்கு கேம்பிளிங் பத்தி சுத்தமா தெரியாது, உனக்கு தெரியும்ல அதனாலதான் உன்கிட்ட கேட்க வந்தேன்னு. ஹீரோவும் எனக்கு அது யாருன்னு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும், நீ எனக்கு 500 சில்வர் காயின் கூட சேர்த்து 300 சில்வர் காயின் போட்டு தருவேன்னு சொல்லி நான் உனக்கு ஐடியா கொடுக்கறேன்னு. ஊஜியும் எந்த நேரத்துல காசு கேக்குறான் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படின்னா சரி. ஆக்சுவலி ஜயசிட்டில கேம்பிளிங் பத்தி பேசக்கூடியது ரெண்டு பேர் தான், ஒன்னு இன் மாஸ்டர் இன்னொன்னு அவங்களோட ஸ்டூடெண்ட் மிக்ஸ். சோ நீ மீட் பண்ணது இன் மாஸ்டரோட ஸ்டூடெண்டா தான் இருக்கணும்னு. இன் யாருன்னு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹீரோயின் தன்னோட நேம இன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் பாலி சிட்டிக்கே போயிருந்திருப்பாங்க, அகாடமிலேயே சேர்ந்திருப்பாங்க. அந்த இன் கடைசியா லீஹானோட ஸ்டூடெண்டா மாறி இருப்பா. அந்த இன் தான் இந்த இன். ஊஜிக்கு கேட்ட உடனே இன் மாஸ்டர் ஜயசிட்டிக்கு தான் இருக்காங்களா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பாங்க, இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணுங்க லிஸ்ட்ல 3ஆவதா இன் தான் இருக்காங்க, எனக்கு அவங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா அவங்க எதுக்காக ஜயசிட்டிக்கு வந்தாங்க, ஜயசிட்டில அவங்களுக்கு எதுக்காக ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு ஹீரோ சொல்றாங்க. சிங்கா ஜயசிட்டியோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னும் எப்படியாச்சும் ஜயசிட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால சிங்காவும் சரி என் கூட கேம்லிங் பண்ணுங்க, தோத்து போனீங்கன்னா என் கூட இருங்க, அப்படி இல்லன்னா நீங்க ஜயசிட்டில இருக்க வேண்டாம், உங்களுக்கு எங்க போகணுமோ போங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல இன்னும் நம்ம தான் கேம்லிங்ல பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு சிங்கா கூட போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சிங்கா அந்த கேம்லிங்ல வின் பண்ணிட்டாங்க. சோ தோத்து போனதுனால வேற வழி இல்லாம இங்க ஜயசிட்டிலே மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இங்கே இருந்துட்டு இருக்காங்க. சிங்கா தான் இன்னும் இங்க ட்ராப் பண்ணது அப்படின்னு. ஊஜியும் ஓ இவ்வளவு விஷயம் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு. ஹீரோவும் இதை விட நிறைய விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்றாங்களா. ஊஜியும் சரி நான் இப்ப எப்படி வின் பண்றது, இன்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன் கேம்பிளிங்ல பெரிய ஆளா இருந்திருப்பான், சோ அவனை எப்படி வின் பண்றது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் கேம்பிளிங்ல நிறைய ட்ரிக் இருக்கு, சின்ன சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நீ வின் பண்ணணும்னு சொன்ன உடனே ஓஜியும் சரி ஓகே நான் சின்ன சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்றேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போறானா. ஹீரோவும் இருடா பைத்தியம் நான் இன்னும் சொல்லி முடிக்கல இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓஜியும் என்ன விஷயம் கேக்குறதுக்கு ஹீரோவும் இன்னொரு பெரிய கேம்பிளர் அவங்களோட ஸ்டூடெண்ட் உன்னால ஜெயிக்க முடியாது, அதுக்கு பதிலா நீ சண்டை தான் போடணும், சண்டையை யூஸ் பண்ணி ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஊஜிக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல, சரி ஓகே அப்படின்னு மேல ஓடி போறான். இவன் இப்படி அங்க இங்க ஓடிட்டு இருக்க கூடியது லைக் ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறாங்களா. ஃபேஸ் சொல்றாங்க இவன் எதுக்காக அங்க எங்க ஓடிக்கிட்டே இருக்கான்னு. ஃபேன்ஸ் ஆக அவன் எங்க ஓடினா என்ன, அவன் டாப் ஃப்ளோருக்கு போறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறமா நானும் அவன் கூட சேர்ந்து மேல போய் நான் யார் கூட சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேனோ அவங்க கூட சேலஞ்ச் பண்ணுவேன், நானும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல போயிட்டு நீங்களும் இவன் சேலஞ்ச் பண்றதுதான் பாக்குறதுக்காக வந்து நிக்கிறீங்க அப்படின்னா அவன் ஃபைட் பண்ணி வரதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும், அது வரைக்கும் இங்க சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கு பதிலா என் கூட நீங்க டீ குடிக்க வரீங்களான்னு. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே நாங்க யாருன்னு தெரிஞ்சுதான் நீ பேசியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் அதை எப்படி தெரியாம இருக்கும், நீங்க லைக் ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஃபேக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நாங்க யாரு அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு வால் எடுத்து சண்டை போட நிக்கிறாங்க. அப்போ ஃபேன்ஸ் அவங்க அமைதியா இருடா, எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு பேசிட்டு இருக்குது. ஹீரோ உங்களுக்கு எப்படி எங்களை பத்தி தெரிஞ்சது அப்படின்னு கேட்க ஹீரோவும் உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியும், உங்களோட ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் இருக்கே அதோட கலர் மட்டும் தான் பர்பிள், இந்த உலகத்திலே பர்பிள் கலர் போடக்கூடியது நீங்க மட்டும்தான், அதனால என்னால ஈஸியா உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐயோ மண்டையில இருந்து கொண்டே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு.
அப்போ பென்சாங் கேக்குறாங்க, நீ சும்மா டீ குடிக்கிறதுக்காக எங்களை கூப்பிட மாட்ட, சோ வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு. ஹீரோவும், லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஃபார்ச்சூன் டெல்லரா இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், நானும் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் தான், சோ யாரு ஃபியூச்சரை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்றத போட்டி போட்டு பாத்துடலாமா, அதுக்காக தான் நான் உங்களை இன்வைட் பண்றேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்க, இல்லனா போங்க அப்படின்னு ஹோட்டலுக்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஃபேங்சாங் ஃபே கிட்ட சொல்றாங்க, ஃபே நீ எப்பவுமே ஃபார்ச்சூன் டெல்லிங்ல நீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பல்ல, அதை டெஸ்ட் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு, நீ போய் இவன் கூட போட்டி போட்டு பாருன்னு சொல்றாங்க. ஃபேயும் அதை ஒத்துக்கிட்டு ஹீரோ கூட கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் ஊஜி டவருக்கு வந்தாச்சா. மிக்ஸும் பரவாயில்லையே சீக்கிரமா வந்துட்டே, சோயா மில்க் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும், நான் டவருக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் சரியா, அப்போ உனக்கே தெரியும் அது நல்லா இருந்துச்சா இல்லையான்னு, இப்ப நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு மிக்ஸும் ஓகே விளையாடலாமே அப்படின்னு மறுபடியும் பகடையை உருட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி சொல்லு இப்போ என்னது அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜி சொல்றாங்க, எனக்கு தெரியும் இதுல நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு, அதனால நீ உன்னோட கையை வச்சு இதை ஓபன் பண்ணாத, என்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு டேபிள உடைச்சு தள்ளுறாங்க. இப்ப உள்ள இருக்க எல்லா பகடையுமே வெளியில தெரிக்குது. மொத்தம் 3 காயின் உண்டு, அதுல ஆளுக்கு ஒண்ணு இப்ப கிடைக்குது. ஊஜி கையில தான் பெரிய காயின் கிடைச்சிருக்கு, நம்பர் 6 எனக்கு கிடைச்சிருக்குன்னு. மிக்ஸும் நம்பர் 1 தான் எனக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா இனியொரு காயின் சின்னதா இருக்கும், நீ தோத்து போகுதா போறேன்னு. அதுக்கு ஊஜியும் இல்ல இல்ல அது பெருசாதான் இருக்கும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு காயினை எடுக்கிறதுக்காக சண்டை போடுறாங்க. இல்ல நீ விடுடா அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அந்த காயினுக்காக சண்டை போட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. இது பயங்கர காமெடியா இருக்கு. கடைசி அந்த காயினை எடுத்துட்டு நீ விடுடா இல்ல முடியாது நான் தான் பாப்பேன் அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியா அந்த காயின் மிக்ஸ் கிட்ட தான் வருது. மிக்ஸ் அதை பார்த்துட்டு 1 ஸ்மால் சோதி தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு ஊஜியும் இல்ல கிடையாது, அந்த காயினோட இன்னொரு பக்கம் என்கிட்ட இருக்கு 13, நான் தான் வின் பண்ணேன், இது பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மிக்ஸ் அந்த காயினை திருப்பி பாக்குறாங்க. அந்த காயின் 2ஆ உடைஞ்சு ஒரு பக்கம் மிக்ஸ் கிட்டயும் இன்னொரு பக்கம் ஊஜி கிட்டயும் இருந்திருக்கும். சோ ஊஜி தான் இதுல வின் பண்ணது, பெருசா அவங்க கிட்ட தான் இருக்கு. மிக்ஸுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்போ ஊஜி எழுந்திருச்சு வந்து, நீ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ற, அதை விட்டுட்டு எதுக்காகடா கேம்பிளிங்ல போட்டி போடுறதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மிக்ஸும் அதை விட எனக்கு கேம்பிளிங் தான் ரொம்ப பிடிக்கும், சரி உன்னோட நேம் என்ன, நான் கேட்கவே இல்லைன்னு. ஊஜியும் என்னோட நேம் ஊஜி, தண்டர்போல்ட் கிளானை சேர்ந்தவன், உன்னோட நேம் என்ன, அதையும் நான் கேட்காம விட்டுட்டேன்னு. மிக்ஸும் அவங்களோட நேம சொல்றாங்களா. ஊஜியும் நீ ரொம்ப லக்கி தெரியுமா, இன்னும் எவ்வளவு அழகானவங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட் தானே நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு ஜொல்லு அடிச்சிட்டு இருக்கானா. அதை பாக்குற மிக்ஸும் உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க ஊஜியும் அவங்கள பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், 2 கண்ணு பார்த்தாது அவ்வளவு அழகுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே மிக்ஸுக்கு கோவம் வந்துடும். அதனால மிக்ஸ் மெதுவா ஊஜி கிட்ட போயிட்டு அவங்களுக்கு 30 வயசாச்சு, அவங்க ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாங்க, சோ அவங்களெல்லாம் நீ அட்மையர் பண்றாத, அவங்கள விட ரொம்ப அழகழகானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. இதுலயே கிளியரா தெரியுது மிக்ஸுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு, அதனால ஜெலசில தான் இந்த மாதிரி நீ அவங்கள பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அந்த நேரத்துல மேல இருந்து வந்துட்டு டேய் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குதா. அடுத்த செகண்டே ஊஜியும் நீ போ உன்னோட மாஸ்டர் கூப்பிடுறாங்க, நான் அடுத்த ஃப்ளோருக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே அப்படின்னு மிக்ஸ பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காவலாளிகள் கூட ஊருக்குள்ள குதிரையில வந்துட்டு இருக்காங்க. நான் ஊர்ல இருந்து கொஞ்ச நேரம் தான் வெளியில போய் சுத்திட்டு வரலாம் போனேன், அதுக்குள்ளாடி டவர்ல ஒருத்தன் 13 ஃப்ளோர் ஏறிட்டானா. உங்க எல்லாருக்கும் என்னத்த நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்குறேன் அப்படின்றதே தெரியல, எப்படி ஒருத்தனை நீங்க 13 ஃப்ளோர் வரைக்கும் போக விட்டீங்க, அவனை நான் கண்டிப்பா அடுத்த ஃப்ளோருக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு யாருன்னே தெரியாம யார் ஃப்ளோர் ஏறி போயிட்டு இருக்காங்களோ அவங்களை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு குயின்லியோட வாய்ஸும் கேக்குது, குதிரையோட சத்தமும் கேக்குது. இப்போ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டுலாம் இருக்காங்க. அந்த நேரத்துல லைக் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க ஃபார்ச்சூனை இப்ப சொல்லி ஆகணுமே எதுக்காக நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, நான் இங்க வந்ததே என்னோட 500 வெள்ளி காசுகளை கலெக்ட் பண்றதுக்காக தான், இப்போ அது 800ஆ மாறி நிக்குது, சோ என்னோட 800 வெள்ளி காசுகள் வேணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட ஒருத்தி தடுத்து நிறுத்த போறா, அவளை நான் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு அங்கிருந்து எழுந்திருச்சு ஓடி போயிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோயின் குதிரைய டக்குனு ஸ்டாப் பண்றாங்களா, அங்க இருக்க தண்ணி எல்லாமே பறந்து போகுது. இது ரொம்ப அழகான மூமெண்டா இருக்குது. ஆனா ஹீரோ அசையவே இல்ல. ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு ஏய் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க இங்க வர வேண்டியது, எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்தீங்க, நான் நினைச்சேன் நீங்க இங்க கடைசி வரைக்கும் வர மாட்டீங்கன்னு. ஹீரோ சிரிச்சுட்டு அதெல்லாம் அந்த ஊஜியால தான், அவன் தான் வழிய மாத்தி சொல்லி இவ்வளவு லேட்டா நாங்க வந்துட்டோம்னு சொல்றாங்களா. அப்ப லைக் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இருந்து அந்த பையன் 13வது ஃப்ளோரையும் தாண்டி போயிட்டான், இப்ப 14வது ஃப்ளோருக்கு போக போறான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினும் நான் ஃபர்ஸ்ட் அவனை போய் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு ஹீரோ பார்த்து கேக்குறாங்க, ஏய் ஊஜி எங்க, ஊஜி தான் மேல டவர்ல ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத ஹீரோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவன் தான் ஏறிட்டு இருக்கான், அவன் தான் டவர்ல இருக்க எல்லாரையுமே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்னு. உடனே ஹீரோயினும் நான் அவனை தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்களா. ஹீரோவும் இல்ல உன்னால போக முடியாது அப்படின்னு ஹீரோயினை தடுத்து நிறுத்துறாங்க. ஹீரோயினும் ஏன் என்ன தடுத்து நிறுத்துற,
எங்களோட பெருமையை இந்த 13 ஃப்ளோரையும் யாராலையும் ஏற முடியாது அப்படின்றதுதான். அவனை எப்படி என்னால ஈஸியா ஏற விட முடியும்? சோ அவனை நான் தடுத்து நிறுத்த போறேன்னு ஹீரோவும், அவனை நீ தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே வா சண்டை போட்டு பாத்துடலாம் அப்படின்னு ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? தப்பிச்சு போறது மட்டும்தான், பறக்கிறது மட்டும்தான். சோ அதை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா? இதை பாக்குற பேய் கேக்குறாங்க, அவன் எதுக்காக திருப்பி சண்டை போடாம பறந்து மறந்து மட்டும் தப்பிச்சிட்டு இருக்கான்னு. அதுக்கு ஃபாங் சாங்கும் அவனோட பாடியில இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி வெளியில வரவே இல்ல. சோ அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியாது, அவனுக்கு பறக்கிற டெக்னிக் மட்டும் தான் தெரியும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் அதே மாதிரியே ஹீரோயின் கிட்ட இருந்து மாட்டிக்காம அங்க இங்க அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டு மட்டுமே இருக்காங்க. இந்த பக்கம் ஊஜி 14வது ஃப்ளோருக்கு வந்தாச்சு. அங்க ரொம்ப அமைதியா இருக்கா. யார் இங்க இருக்காங்க அப்படின்னு அங்க இங்க சுத்தி பார்த்துட்டு அவனோட வாளை கீழே வைக்கிறான். பின்னாடி திரும்பி பார்த்தா டாங்லியா நிக்கிறாங்க. அவனை பார்த்த உடனே ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. டாங்லியா நீ தான் இந்த ஃப்ளோர்ல இருக்கியா? உன் கூட தான் நான் சண்டை போடணுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன ரொம்ப ஈஸியா அடுத்த ஃப்ளோர் போக விட்டுருவதானேன்னு. டாங்லியானும் உனக்கு அறிவே இல்லையாடா? உனக்கு இங்க யாராச்சும் பாக்கணும் அப்படின்னா விசிட்டிங் கார்டு கொண்டு வந்தானா டைரக்டா உன்னை மேல கூட்டிட்டு போயிட போறாங்க. நீ எதுக்காக சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஊஜி சொல்றாங்க, நான் ஒருத்தவங்க கூட சண்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். சோ அவங்கள சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 15 ஃப்ளோரையும் தாண்டி போனாதான் 16வது ஃப்ளோர்ல அவங்கள என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இங்க சண்டை போட்டு வந்திருக்கேன்னு. டாங்லியானும் நீ குறிக்கோளோட தான் வந்திருக்க அப்படின்னா சரி ஓகே வா சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போடும் போதே டாங்லியானுக்கு தெரிஞ்சிருச்சு ஊஜியோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. அதனால உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு ஊஜியும் டெய்லி நைட் ஆன்ஷி சொல்லி கொடுத்த டெக்னிக் எல்லாத்தையும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சண்டை போட்டது மட்டும் இல்லாம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டாங்லியான் அவனோட எல்லா ஹிடன் டெக்னிக்கையும் யூஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம நூல் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அங்க இங்க அப்படின்னு ஜிக்ஸாக்கா நிறைய இடத்துல கட்டி கட்டி விட்டுருக்கு. சோ அதை பாக்குற ஊஜி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுடுறாங்களா. டாங்லியானுக்கு கோவம் வந்துருச்சு. டேய் அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? எவ்வளவு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் தெரியுமா? எதுக்காகடா அது எல்லாத்தையும் நீ எரிச்சு விட்ட? அது வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்களா. ஊஜி அந்த நூலை எடுத்து பார்த்துட்டு இதை வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டீங்க, இது என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு காமிச்சிட்டு ரொம்ப ஈஸியா பிஞ்சு போயிட்டு இருக்கு, இதை வச்சா நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு டாங்லியானும் ஐயோ எரும மாடு என்னோட ஹிடன் வெப்பன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டடா நீ அப்படின்னு சொல்றாங்களா. ஊஜி சிரிச்சுக்கிட்டே நீங்க ரொம்ப கேவலமா நடிக்கிறீங்க சீனியர், என்ன ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்க வேணும்னே தோத்து போனீங்க, அது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்களா. டாங்லியானுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னா என்னடா நான் உண்மையாவே உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா? வரியா சண்டை போட்டு பாத்துக்கலாமான்னு. ஊஜியும் இல்ல இல்ல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் என்னோட வாயை மூடி வச்சுக்கிறேன், இங்க நடந்ததை யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டாங்லியானும் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இங்க கீழே ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல. கடைசியா ஹீரோயின் ஹீரோவை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி லாஸ்ட் டைம் நான் பார்த்ததை விட நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. ஹீரோயினும் ஆமா அது எப்படி இம்ப்ரூவ் ஆகாம இருக்கும், நான் தான் டெய்லி பிராக்டிஸ் பண்றேன்னு. ஹீரோ உடனே சைடா திரும்பி பார்த்துட்டு நீ லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்ப கொஞ்சம் அழகா வேற மாறி இருக்குன்னு. ஹீரோயினுக்கு ஷை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஃப்ளர்ட் பண்றாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா ஊஜி 14வது ஃப்ளோரையுமே தாண்டி போயாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோயினும் அவன் 14 ஃப்ளோர் தாண்டி போயிட்டான், 15வது ஃப்ளோர் அவனால தாண்ட முடியாது, அதனால நான் இதை அப்படியே விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கீழே இறங்கி போயிட்டு லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம எங்க விட்டோமோ அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோயினும் யார் இவங்க உங்களுக்கு தெரியுமா? பாக்குறதுக்கு லைக் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்கன்னு. ஃபேன்ஸாங்கும் பேய்க்கும் ஐயோ நம்மளோட ட்ரெஸ்ஸை வச்சே இவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அவங்க ஃபாஸ்ட் டெல்லர்ஸ் நாங்க 2 பேருமே போட்டி போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், சரி வாங்க உள்ள போயிட்டு மறுபடியும் போட்டியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் டாங்லியான் ஊஜிக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. ஊஜியும் இது என்ன மெடிசன் கேக்குறாங்களா. டாங்லியானும் நீ ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட உடம்பு ஓவரா ஹீட் ஆச்சு அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி இதனால நிறையவே அடி வாங்கும், அதுக்காக தான் ஐஸ் பவுடரை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை அதிகமா யூஸ் பண்ண உன்னோட உடம்பு நாசமாக கூடாது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஐஸ் பவுடரையும் நீ சாப்பிட்டாகணும், அதனால இதை அடிக்கடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஊஜியும் நீங்க என்ன பத்தி ரொம்ப அக்கறையா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு டாங்லியானும் மறுபடியும் என்ன அடிக்க வைக்காதரா, உன்னை கஷ்டப்பட்டு நான் வின் பண்ண விட்டுருக்கேன், அதனால அமைதியா இருன்னு சொல்றாங்க. ஊஜியும் சரி சரி அமைதியா இருக்கேன். ஆமா அடுத்த ஃப்ளோர்ல யார் இருப்பாங்க, யாருன்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா எனக்கு சண்டை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு. டாங்லியானும் கண்டிப்பா நீ போன அப்படின்னா நீ அட்மையர் பண்ற மாதிரி ஒருத்தவங்க தான் மேல இருப்பாங்க, சோ நீ ரொம்ப சந்தோஷமா சண்டை போடுவேன்னு. ஊஜியும் அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டாங்லியான் என்ன சொன்னாங்க அப்படின்றத காட்டல. இந்த பக்கம் ஹீரோவும் ஃபேயும் சேர்ந்து ஃபார்ச்சூன் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ ஹீரோ
ஃபேயோட ஃபார்ச்சூனை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ ஃபே வந்துட்டு ஹீரோவோட சொல்லணும். ஆனா கடைசி காயினை உருட்டி போடும்போது ஹீரோ அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுல என்ன இருக்கும் நீ நினைக்கிறேன்னு அதுக்கு ஃபே சொல்றாங்க, ஒருவேளை இது பிளாசம் ஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா நீ ஒரு நல்ல தலைவனா வருவ அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பிளாசம் ஃப்ளவர் இல்ல அப்படின்னா உன்னால நீ என்ன நினைச்சு வந்தியோ அந்த காரியத்தை செய்ய முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது மீனிங். சோ இதை இப்போ ஓபன் பண்ணி பாத்துடலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் எதுக்காக இதை ஓபன் பண்ணி பார்க்கணும், நான் உன்னை பார்த்த உடனே என்னோட ஃபியூச்சரை உன்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் உன்னை கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக கூப்பிட்டேன். ஆனா இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் நினைச்சேன்னா என்னோட ஃபியூச்சரை என்னால சேஞ்ச் பண்ண முடியும், நான் தான் என்னோட ஃபியூச்சரை எழுதணும், என்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நான் ஊஜிய மூளை இல்லாதவன் அப்படின்னு திட்டிட்டு இருந்தேன். ஆனா எப்பவுமே அவனுக்கு இஷ்டப்பட்டதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கான், அதனாலதான் அவனால எதை வேணாலும் செய்ய முடியுது, நானும் அதே மாதிரியே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து என்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்க போறேன், என்னோட விதி என்னது அப்படின்றது எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு அந்த காயினை தூக்கி தூர வீசிடுறாங்க. பேயும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் 100% ஓகேன்னு சொல்றாங்களா. பேய்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, உங்ககிட்ட இருந்து நான் இனி ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன், நம்மளோட விதியை நம்ம நினைச்சோம் அப்படின்னா மாத்த முடியும், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நம்ம அடைஞ்சு கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீயும் புரிஞ்சுக்கிட்டியா ஓகே அப்படின்னு அங்க இருந்து வெளியில போறாங்களா. குயின்லிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஹீரோ அப்படின்னு பின்னாடியே போறாங்க. அந்த இடத்துல ஊஜியும் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஹீரோ கேக்குறாங்க, ஏன்டா நீ கீழே இறங்கி வந்துட்ட, நான் நினைச்சேன் நீ 14வது ஃப்ளோர்ல வின் பண்ணிட்டேன்னு. அதுக்கு ஊஜியும் 14வது ஃப்ளோர்ல நான் யார் கூட சண்டை போட்டேன்னு தெரியுமா, என்னோட சீனியர் டாங்லியான் தான், அவங்கள நான் வின் பண்ணிட்டேன், அவங்க தான் என்கிட்ட இன்னைக்கு ஒரு நாளும் ரெஸ்ட் எடு, நீ இத்தனை ஃப்ளோர் சண்டை போட்டிருக்கல, நாளைக்கு வந்து அடுத்த ஃப்ளோர்ல இருக்கவங்கள சேலஞ்ச் பண்ணுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் திரும்பி வந்துட்டேன்னு. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுட்டே கேக்குறாங்க, இது டாங்லியான நீ வின் பண்ணியா, ஐயோ இது யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, டாங்லியான் உன்னை வின் பண்றதுக்கு விட்டுருப்பானா இருக்கும், ஒன்னாலலாம் அவனை வின் பண்ண முடியாது, அவன் உன்னை விட்டுருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஊஜி சிரிச்சுட்டே நம்ம ஹீரோவை பாக்குறாங்களா. ஹீரோவும் டாங்லியான் சொன்னது கரெக்ட் தான், நம்ம நிறைய தூரம் டிராவல் வேற பண்ணி வந்திருக்கோம், எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால வா ரெஸ்ட் எடுக்கலாம், எங்கேயாச்சும் போய் குடிக்கிறதுக்கு கிடைக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாக்கலாம் அப்படின்னு குடிக்கிறதுக்காக தேடி போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு ரோட்ல ஆளே இல்ல, அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஊஜி கேக்குறாங்க, நீ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க, நம்ம கிட்ட காசு இருக்குல்ல, பெரிய பெரிய இடத்துல போய் குடிக்கலாம்ல, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கன்னு. அப்போ ஹீரோ சொல்றாங்க, இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஃப்ரீயாவே ட்ரிங்க் கிடைக்கும், எதுக்காக நம்ம காசு செலவு பண்ணி குடிக்கணும், இங்கதான் ஃப்ரீயா கிடைக்குமே அப்படின்னு சொல்றாங்களா. ஊஜியும் நமக்கு யாரு ஃப்ரீயா குடிக்க கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் உள்ள வந்து பாருடா அப்படின்னு உள்ள போறாங்க. ஊஜியும் உனக்கு இங்க யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் இல்ல என்னோட அசம்ஷன் மட்டும்தான், இங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நமக்கு குடிக்கிறதுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மேல இருந்து ஒருத்தவங்க யார் அது அப்படின்னு கேக்குறாங்களா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம டேஷிங் யூத் ஹீரோ பாலிடிங். ஊஜி அவங்கள பார்த்துட்டு, சார் நீங்க மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கூரை மேல நின்று எதுக்காக குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் யார் வந்திருக்குது அப்படின்னு எட்டி பார்க்க போறாங்களா, கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஊஜியும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ தள்ளாடி நின்னுட்டு இருக்காங்களா. ஊஜி கேக்குறாங்க, சார் உங்களால நிக்க கூட முடியல, கீழே இறங்குங்க சார், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, யாரால நிக்க முடியல, நான் இந்த நிலாவோட அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், நிலா கூட உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கேன், நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டும் இந்த பக்கமா கடந்து போகும்போது உங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம், எங்களுக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு, நீங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க உடனே பாலிடிங்கும் கண்டிப்பா கொடுக்கலாமே, நிலாவோட அழகுல ரசிச்சு குடிக்கிறதுக்கு நீங்களும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஒயினை வச்சு ஆட்டம் பேலட் டெக்னிக் உண்டுல அதை யூஸ் பண்றாங்க. அதை பார்த்து ஊஜியும் நம்ம ஹீரோவும் அசந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியும். கடைசியா டேஷிங் யூத் ஹீரோ கூட நம்ம பிளட் ஆஃப் யூத் ஹீரோ பேச போறாங்க. இவங்க என்ன பேசிக்க போறாங்க, ஜய சிட்டில ஹீரோவும் ஊஜியும் என்ன பண்ண போறாங்க, ஆன்ஷி திரும்பி போயிட்டாங்கல்ல, அங்க என்ன நடக்க போகுது, திரும்ப ஆன்ஷி இங்க வருவாங்களா, இவங்க 3 பேருமே ஒண்ணு சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம ஊஜி மேல ஃப்ளோர்ல போயிட்டு நான் ஒருத்தவங்க கூட சேலஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பர்சன் யாருன்னு தெரியும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.